வணக்கம். இது ஆடியோ நூலகம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கதை என் வழிகள் தீபங்களாய் உனக்கென ஏற்றி வைத்தேன். ஏற்கனவே முதல் பாகம் முடிஞ்சுது. இப்போ இரண்டாம் பாகம் தொடரலாம் வாங்க. நீங்கள் வாசுவின் அக்காவா? அவள் சட்டென்று நிமிர்ந்தாள். மேலுதட்டில் இருந்த மச்சம் பளிச்சென்று தெரிந்தது. மாதவனின் இதயம் லயம் தப்பியது. அதே மீன் விழிகள், அதே முகம். எத்தனை வருடங்களுக்கு பிறகு பார்த்தாலும் அவனால் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அந்த முகம். நீங்கள் மாதவனுக்கு வார்த்தைகள் தடுமாறின. அந்த பெண் கண்ணிமைக்காமல் பார்த்தாள். உலகமே நின்றுவிட்டது. ஆனாலும் நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. மாதவனின் இதழ்களில் மெல்ல புன்னகை தவழ்ந்தது. ஒரு வினாடி பயந்தவாறு பார்த்த அந்த பெண்ணின் முகம் உடனே வெளிரிப் போய்விட்டது. எவ்வளவு மாறிவிட்டாள், எவ்வளவு உயரமாக இருக்கிறாள் நினைத்து கொண்டான் அவன். நீயா? கோபம், அருவருப்பு, அவமானம் எல்லாம் ஒன்று சேர திணறிக் கொண்டிருந்தவளின் இதழ்கள் லேசாக அசைந்தன. இதுவரையில் வாழ்க்கையில் என்றுமே ஆமாம் நான் தான் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்பட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் மட்டும் உண்மையிலேயே வெட்கப்படுகிறேன். அவனுக்கே தெரியாமல் அவன் குரல் வித்தியாசமாக ஒலித்தது. கொஞ்ச நேரம் குருவிகளின் கலகல சத்தமும் காற்றின் சீற்றத்தையும் தவிர வேறெந்த ஓசையும் கேட்கவில்லை மாதவனுக்கு. உலகம் அப்படியே நின்றுவிட்டார் போலிருந்தது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு திரும்பவும் இப்படி சந்திக்க நேர்ந்தது எத்தனை ஆச்சரியம் என்றான். எத்தனை துரதிருஷ்டம்! கொடுமையாக, கூர்மையாக, அம்பாக வந்தது பதில். சிரித்தான் அவன். அந்த பெண் பார்க்கவில்லையே தவிர பார்த்திருந்தால் பெண்களின் இதயத்தில் 1000 நிலவுகளை சொரிந்து கோடி இனிய கதவுகளை திறக்கச் செய்யும் அழகான முறுவலது. உங்களை நான் அவமானப்படுத்தியது உண்மைதான். ஆனால் சண்டையை தொடங்கியது நீங்கள்தான், மறந்துவிட வேண்டாம். இதோ கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தால் தெரியும். இந்த அடையாளம் நிரந்தரமாக என் முகத்தில் வடுவாக தென்படுவதை காணலாம். கன்னத்தில் இருந்த வடு இருந்த இடத்தை சுட்டி காட்டினான் அவன். உதடுகளும் மூக்கும் ரோஷத்தால் அவளுக்கு அதிர்ந்தன. நீங்கள் இன்னும் அதிகமாக என்னை தண்டிக்க நினைத்தால் இன்னும் அதற்கு அவகாசம் இருக்கிறது. அந்த துரோகி இதோ உங்களுக்கு எதிரேயே இருக்கிறான். கீழே பார்த்து கொண்டிருந்த அவள் சரையல் என்று நிமிர்ந்தாள். கூறிய அந்த பார்வையில் அளவுக்கு மீறிய வெறுப்பும் கடுமையும் வெளிப்படையாக தென்பட்ட போதிலும் ஏனோ மாதவனுக்கு அந்த முகத்தை 2 கைகளாலும் அப்படியே அள்ளிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. இந்த பெண் வாசுவின் அக்காவா? சந்தியா என்பது இந்த பெண்தானா? அவன் மனம் இன்னும் வியப்பிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. நேற்று வாசுவிடம் வந்துவிட்டு போனது நான் தான். எதற்காக? இன்னும் எதை நாசம் செய்வதற்காக? இந்த முறை அந்த குரலில் தடுமாற்றமோ வெறுப்போ இல்லை. மாதவன் திகைப்படைந்து பின்வாங்கினார் போல பார்த்தான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பெண்ணின் வழிகள் குளமாகிவிட்டன. என் தலையில் இன்னும் என்ன எழுதி வைத்திருக்கிறது? நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லிக்கொண்டே கைகளால் முகத்தை பொத்திக்கொண்டு விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். ஒரு வினாடி வாயடைத்து போய் நின்றுவிட்ட மாதவனுக்கு உடனே அந்த பெண்ணை தொட்டு சமாதானப்படுத்த வேண்டும் என்றும் என்னால் எந்த தீங்கும் நேராது, பயப்படாதே என்று தேற்ற வேண்டும் போலவும் இருந்தது. கடந்த காலத்தில் எதிர்பாராமல் மிருகத்தனமாக நடந்து கொண்டு விட்ட அந்த சம்பவத்தால் பிற்பாடு எவ்வளவு வேதனைப்பட்டான் என்றும் நரகத்தை அனுபவித்து வந்தான் என்றும் விவரித்து அவளுக்கு சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம், சற்று முன்னால் அந்த பெண்ணின் கண்களில் அவனை பார்த்ததுமே தென்பட்ட வெறுப்பால் அவனுக்கு அவளை நெருங்க துணிச்சல் இல்லாமல் போய்விட்டது. அவன் உள்மனம் அந்த குறுகிய நேரத்திற்குள் அவள் தன்னை எவ்வளவு தூரம் அணுவணுவாக வெறுத்து கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு விட்டது. அதனால் தான் மாதவன் என்ன செய்வது என்று புரியாமல் சிலையாக நின்று விட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண் தன் அழுகையை அடக்கிக் கொண்டு இது கனவா நனவா என்பது போல சுற்றும் முற்றும் பார்த்தாள். மாதவன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு இன்னும் அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்தான். சந்தியா எழுந்து கொண்டு 2 அடிகள் எடுத்து வைத்தவள் சட்டென்று பின்னால் இருந்து பேய் பிசாசி ஏதோ துரத்தி கொண்டு வருவது போல ஓட்டமாக ஓடிவிட்டாள். மாதவன் ரொம்ப நேரம் அதே இடத்தில் சலனமில்லாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவன் பார்வை தொலைவில் நதியின் மீது, அதன் பின்னணியில் பரவியிருந்த சந்தியா வெளிச்சத்தின் மீது நிலைத்திருந்தது. அவனுக்கு மூளை குழம்பிவிட்டார் போலிருந்தது. அந்த பெண்ணை இந்த விதமாக சந்திக்க நேர்ந்தது எத்தனை வேடிக்கை! ஆனால் இதற்கு முன்னால் எப்பொழுது அவளை பற்றி நினைவுக்கு வந்தாலும் மகாராணியைப் போல அளவற்ற ஐஸ்வர்யத்துடன் மிடுக்காக எல்லோரையும் அதிகாரம் செய்து கொண்டு சுகமாக இருப்பது போல கண்முன் நிழலாடும். ஆனால் பொருளாதார நிலைமை இவ்வளவு தாழ்ந்து போய் கடைசியில் சாப்பாட்டுக்காக காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருப்பாள் என்று கனவிலும் எண்ணியிருக்கவில்லை. அரை மணி நேரத்திற்கு முன்னால் அவனுக்கு ஏற்பட்டிருந்த மன அமைதி முற்றிலும் போய்விட்டது.
களைப்புடன் அவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது வீட்டிற்கு முன்னால் 2 கார்கள் நின்று கொண்டிருந்தன. வீடு முழுவதும் ஒரே சந்தடியாக இருந்தது. அத்தியாயம் 11. படியேறி வந்து கொண்டிருந்த மாதவனை நோக்கி ஜோதி ஓட்டமாக ஓடி வந்தாள். பழைய ஆள்தான் நீங்கள். சொல்லாவிட்டால் எங்களால் கண்டுபிடித்து விட முடியாதுன்னு நினைப்பா? இப்போ எப்படி கண்டுபிடித்து விட்டோம் பாருங்கள் என்றாள் கலகலவென்று சிரித்து கொண்டே. ஜோதி உடுத்தியிருந்த ஆடை ரொம்ப மெல்லியதாக உடலை ஊடுருவி காட்டும்படி இருந்தது. அவள் தனியாக வரவில்லை. பிக்னிக் என்ற பெயரில் 10 பேர் புடைசூழ வந்திருந்தாள். அவர்களின் சிரிப்பு சத்தத்தாலும் ஆர்ப்பாட்டத்தாலும் வீடே அதிர்ந்து போய்க் கொண்டிருந்தது. துரையின் வீட்டிற்கு 2 கார் நிறைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களில் நிறைய பேர் பெண்கள்தான் என்றும் ரொம்ப நாகரிகமாக இருக்கிறார்கள் என்றும் ஆண்களுக்கு சரி சமமாக உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறார்கள் என்றும் இரவோடு இரவாக ஊர் முழுவதும் செய்தி பரவிவிட்டது. சிலர் காய்கறிகளை கொண்டு வந்து தரும் சாக்கிலும், வேறு சிலர் தயிர் கொண்டு வந்து தரும் சாக்கிலும், இன்னும் சிலர் இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டும் அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு போனார்கள். அப்படி வந்தவர்கள் மறுநாள் கதையாக பேசிக்கொண்டார்கள் என்று ஜோதிக்கோ மாதவனுக்கோ தெரியாது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததால் வந்தவர்கள் எல்லோரும் அங்கேயே தங்கிவிட்டார்கள். மாதவன் அவர்களோடு சுற்றி கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தாலும் அவன் மனம் மட்டும் வாசுவின் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இந்த பெண்களை பார்த்தால் சந்தியா என்ன நினைத்துக் கொள்வாள்? எப்படியாவது பொருளாதார ரீதியில் மிகவும் தாழ்ந்து போய்விட்ட சந்தியாவுக்கு கை கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று அவன் மனம் அப்பொழுதே முடிவு செய்துவிட்டது. ஆனால் அந்த பார்வை, அவள் நடத்தை நினைவுக்கு வந்துவிட்டால் போதும், அது அத்தனை சுலபமில்லை என்று பயம் ஏற்படும். அன்று இரவு கழிந்து விட்டால் மறுநாள் காலையில் வந்தவர்கள் எல்லோரும் கிளம்பி விடுவார்கள். அவர்கள் போனதுமே வாசுவிடம் போகலாம். டிரான்சிஸ்டரை அங்கே விட்டுவிட்டு வந்தது ஒரு விதத்தில் நல்லதாகிவிட்டது. அவர்கள் எப்போது கிளம்புவார்கள் என்று நேரத்தை கணக்கிட்டு கொண்டு வேறு யோசனையுடன் நின்று கொண்டிருந்த மாதவனிடம் வந்தாள் ஜோதி. என்ன மாதவன், ஏன் என்னவோ போல இருக்கீங்க? உடம்பு சரியாக இல்லையா? எப்படி இருக்கிறேன்? நன்றாகத்தானே இருக்கிறேன். சிரிப்பை வரவழைத்து கொண்டே கேட்டான். வந்தது முதல் பார்க்கிறேன், மனம் விட்டு பேச மாட்டேங்கிறீங்க. இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்தேன் என்று கோபம் வந்து விட்டதா? இல்லை ஜோதி, இல்லை. நீ நேற்று வராமல் இருந்திருந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கும். இருளை வெறித்து பார்த்து கொண்டே மனப்பூர்வமாகத்தான் சொன்னான் மாதவன். ஜோதியின் கண்களில் சந்தோஷம் கலந்த பெருமை எட்டி பார்த்தது. இங்கே இந்த குருக்கிராமத்திற்கு வந்து உங்களை சுற்றி சமாதியை கட்டிக்கொள்வானேன். அங்கே வந்து எங்கள் எல்லோருடனும் இருக்கக்கூடாதா? எங்கே இருப்பது? இது ஒன்றுதானே எனக்கு இருக்கும் வீடு. ரொம்ப புதுசா சொல்ல வந்துட்டீங்க. என் வாயால் சொல்லணும் என்றா? ஜோதி செல்லமாக சுணுங்கினாள். அதற்குள் வேறு யாரோ அங்கு வந்ததால் உரையாடல் நின்றுவிட்டது. ஜோதி மற்றவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள். உடனே வாசுவிடம் போவதற்காக உடைகளை மாற்றிக்கொண்டு தயாரானான். ஆனால் அவனால் நகரவும் முடியவில்லை. வாசுவுக்கு இதற்குள் அவன் யார் என்று தெரிந்து விட்டிருந்தாள். சந்தியா சொல்லியிருப்பாளோ? ஒரு கால் சொன்னாலும் சரி, சொல்லாமல் இருந்தாலும் சரி, அவனிடம் பேசக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தாள். தயக்கம் ஒரு பக்கம் போக விடாமல் இழுத்தது. அதைவிட பலமான சக்தி ஏதோ போகச் சொல்லி முன்னுக்கு தள்ளியது. இந்த இரண்டுக்கும் இடையே சிக்கொண்டு போராடி கொண்டிருந்த மாதவன் கடைசியில் அன்றைக்கும் போகவில்லை. இரவு முழுவதும் யோசித்து பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மறுநாள் காலையில் வாசுவின் வீட்டிற்கு புறப்பட போனபோது வேலைக்காரன் டிரான்சிஸ்டரை கொண்டு வந்து கொடுத்தான். அத்துடன் ஒரு சின்ன கடிதம் கூட இருந்தது. வாசு எழுதியிருந்தான் அதை. அக்கா ஏதோ கோபமாக இருக்கிறாள். டிரான்சிஸ்டரை அனுப்பிவிட்டதற்கு தவறாக நினைக்க வேண்டாம். எங்கள் வீட்டில் அக்கா சொன்னதுதான் வேதவாக்கு. நான் துரதிருஷ்டசாலி, எழுந்து நடக்க முடியாத துர்பாக்கியசாலி. இல்லாவிட்டால் நேராக வந்து நன்றி தெரிவித்துவிட்டு தந்திருப்பேன். எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும், அதை மறந்து விடாதீங்க. அக்காவின் மனதை நோகடிக்க முடியாத என் பலவீனத்தை மன்னித்து விடுங்கள். வாசு. மாதவன் மனதில் எழுந்த ஊகம் சரியாகிவிட்டது. அதனால்தான் அவனுக்கு அவ்வளவாக ஆச்சரியம் ஏற்படவில்லை. அவள் வீட்டிற்கு திரும்பியதுமே தம்பியின் கையில் இருந்த டிரான்சிஸ்டரை யாருடையது என்று தெரிந்து கொண்டு உடனே திருப்பி அனுப்பிவிட உத்தரவிட்டிருப்பாள். அந்த சமயத்தில் வாசுவின் முகம் எப்படி இருந்திருக்கும் என்று அவனால் சுலபமாகவே ஊகிக்க முடிந்தது. ஆனால் மனதில் நேற்றைய தினத்திலிருந்து சந்தியாவை இன்னொரு தடவை பார்க்க வேண்டும் என்று ஏற்பட்ட ஆசையை அவனால் அடக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறும் வழிதான் இல்லை. சந்தியா டிரான்சிஸ்டரை திருப்பி அனுப்பிவிட்டு படீரென்று அந்த வீட்டு கதவை சாத்திவிட்டாள். இந்த நிராசை என்ற காரிருளில் வாசு மட்டும் மினுக்கென்று எரிந்து கொண்டிருந்தான். வாசுவுக்கு அவனை பிடித்து போய்விட்டது, அதில் சந்தேகமில்லை. முயற்சி செய்தால் அவனால் வாசுவை சந்திப்பது கஷ்டமான விஷயமாக இல்லாமல் இருக்கலாம்.
அதனால் துணிந்து டிரான்சிஸ்டரை எடுத்துக்கொண்டு தானே அங்கே போனான். கட்டிலில் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு படுத்திருந்த வாசு மாதவனை பார்த்ததும் முகம் மலர்ந்தான். சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் எவ்வளவு நல்லவர், இனி ஜென்மத்தில் உங்களை பார்க்க மாட்டேனோ என்று நினைத்தேன் என்றான். வாசு, டிரான்சிஸ்டரை திருப்பி அனுப்பி வைத்ததற்கு காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? வாசுவின் முகம் வாடிவிட்டது. எனக்கு தெரியாது. அக்கா அந்த மாதிரி வேறு மனிதர்களிடம் எதையும் வாங்கிக் கொள்ளக்கூடாது, திருப்பி அனுப்பி வைத்துவிடு என்று சொல்லிவிட்டாள். பிறக்கும் போதே எல்லோரும் நெருக்கமானவர்களாக இருப்பார்களா? வாசு மௌனம் வகித்தான். சொல்லு வாசு, நான் முன்ன பின்ன தெரியாதவன் தானே? அல்லது வேறு ஏதாவது காரணம் உண்டா? சந்தியா தம்பியிடம் வேறு எந்த காரணத்தையாவது சொல்லியிருப்பாளோ என்று தெரிந்து கொள்ள துடித்தான் அவன். எனக்கு தெரியாது. யாரிடமிருந்தும் எதையும் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று சொன்னாள், அவ்வளவுதான். அதுதான் நான் வாங்கிக் கொள்ளவில்லை. அது உண்மைதான். யாரிடமிருந்தும் கையேந்தி எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற உங்கள் அக்காவின் கொள்கையை நானும் புரிந்து கொள்கிறேன், மதிக்கவும் செய்கிறேன். ஆனால் எல்லோரு விஷயத்திற்கும் அது பொருந்தாது. உன்னிடமிருந்து நான் எதையாவது எதிர்பார்த்து சுயநலத்தோடு தந்திருந்தால் நீ வாங்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் எனக்கு அந்த மாதிரியான எண்ணமே இல்லை. உன்னை பார்த்து இறக்கப்பட்டுதான் தந்தேன். என்னிடம் இல்லாத கெட்ட எண்ணத்தை இருப்பதாக எண்ணிக்கொண்டால் வருத்தமாக இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். வருகிறேன். மாதவன் போவதற்கு 2 அடிகள் எடுத்து வைத்ததுமே வாசு சட்டென்று கையை நீட்டி அவன் கரத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டு, நில்லுங்கள், என் பேச்சை கேளுங்கள் என்றான் பதற்றத்துடன். நடந்தது போதும் வாசு. நான் இனி தவறிப்போய் கூட இந்த வீட்டின் ஜோலிக்கே வரமாட்டேன். எனக்கு இப்போ புரிகிறது. நான் இந்த சாக்கில் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்று உங்க அக்காவுக்கு பயம் போல் இருக்கு. தான் பேசியது வாசுவின் பிஞ்சு மனதில் எப்படிப்பட்ட முத்திரையை பதிக்கும் என்று ஊகிக்காமல் போகவில்லை அவன். ப்ளீஸ், என் பேச்சை கேளுங்கள் என்றான் தீனமாக. மாதவன் திரும்பி என்னவென்பது போல பார்த்தான். வாசுவின் கண்களில் ஈரம் பளபளத்தது. எங்கள் அக்காவுக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது. நீங்கள் எனக்கு தேவை. நாம் இருவரும் நண்பர்கள், சரிதானே? மாதவனை பார்த்தபோது வாசுவுக்கு பெரிய பலம், பக்கபலம் கிடைத்து விட்டார் போலிருந்தது. இந்த கிராமத்தில் படிப்பறிவு இல்லாத கும்பலுக்கிடையே அவன் தெய்வத்தைப் போல கை கொடுத்து வந்தான். தன்னோடு நன்றாக பேசுகிறான். எல்லாவற்றை காட்டிலும் தன்பால் அன்பு இருப்பதால் டிரான்சிஸ்டரை கூட கொடுத்துவிட்டு போயிருக்கிறான். மாதவனோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தால் வேறொரு உலகத்தில் சஞ்சரிப்பது போல இருந்தது. எது எப்படி இருந்தாலும் அக்காவுக்கு கோபம் வந்தாலும் சரி, மாதவனின் சிநேகத்தை விடக்கூடாது என்று முடிவு செய்தான் வாசு. அக்காவின் பேச்சை மீறுகிறோமோ என்ற தயக்கம் ஏற்பட்டாலும் வாசுவின் மனதில் சுயநலம்தான் வென்றது இறுதியில். என்னால் உங்கள் வீட்டில் பிரச்சனை ஏற்படுவது எனக்கு பிடிக்கவில்லை வாசு. இதை மாதவன் மனப்பூர்வமாகத்தான் சொன்னான். தான் செய்து கொண்டிருக்கும் இந்த காரியத்தால் சந்தியா வருத்தப்பட நேர்ந்தால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அக்காவுக்கு நான் நயமாக எடுத்து சொல்கிறேன். அக்காவின் பயம் என்னவென்று எனக்கு தெரியும். ஆண்கள் எல்லோருமே கெட்டவர்கள் என்றும் ஏமாற்று பேர்வழிகள் என்றும் அக்கா பயப்படுகிறாள். ஆண்களில் உங்களைப் போன்ற நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்று அக்காவுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் பாட்டுக்கு வந்து போய்க் கொண்டிருங்கள். அக்காவே சுயமாக உங்கள் நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் போனால் என் பெயர் வாசு இல்லை என்றான் சவால் விடுவது போல. அத்தியாயம் 12. அவர்கள் அந்த வீட்டை விற்க சம்மதித்து விட்டார்கள். மேனேஜர் ஓடி வந்து சந்தோஷமாக சொன்னார். எந்த வீடு? அலட்சியமாக கேட்டான் மாதவ், பார்த்து கொண்டிருந்த பேப்பரில் இருந்து பார்வையை திருப்பாமலேயே. எந்த வீடாவது? நாம் இவ்வளவு நாளாக முயற்சி செய்து வந்தோமே, அந்த வீடு. வியப்புடன் பார்த்தான் மேனேஜர். அந்த ஓட்டு வீடுதானே? ஆமாம் சார். காலையில் எனக்கு தகவல் அனுப்பினார்கள். நாம் எந்த விலை கொடுத்தாலும் சரி கொடுத்து விடுவதாக சொன்னார்கள். நான் அதை வாங்கப் போவதில்லை. அந்த எண்ணத்தை கைவிட்டேன். உண்மையாகவா? உண்மையாகத்தான். நேற்றே உன்னிடம் சொல்ல நினைத்திருந்தேன். உன் வேலை இங்கே முடிந்துவிட்டது போலிருக்கு. நாளைக்கு நீ பட்டணத்திற்கு புறப்படலாம். நிதானமான அதே சமயத்தில் திடமான குரலில் சொன்னான் மாதவன். சார், அந்த வீடு. அதுதான் சொல்லிவிட்டேனே. மாதவன் எழுந்து உள்ளே போய்விட்டான். மேனேஜர் வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தார். எந்த விஷயத்திலும் பிடிவாதமாக தான் நினைத்ததை நடக்கும் வரை பின்வாங்காதவன் மாதவன். இப்பொழுது இந்த வீட்டு விஷயத்தில் இத்தனை முயற்சி செய்துவிட்டு பிறகு வேண்டாம் என்று சொல்வானேன் என்று மேனேஜருக்கு மண்டையே வெடித்துவிடும் போல் இருந்தது. வாசுவுடன் மாதவனின் அறிமுகம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தது. வாசுவுடன் தன் பந்தத்தை மேலும் கெட்டியாக பிணைத்துக் கொண்டால் தவிர சந்தியாவை தன்னால் நெருங்க முடியாது. மாதவன் வருவது எந்த காரணத்தினாலேயாவது அரை நிமிடம் தாமதமானால் வாசுவால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன் வரவில்லை, காரணம் என்னவாக இருக்கும் என்று தவித்து விடுவான். அவன் மனம் முழுவதும் மாதவனின் உருவத்தாலும் நல்ல பேச்சாலும் நிரம்பியிருந்தது.
இவற்றிற்கு பின்னால் அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த விஷயம் ஒன்று இல்லாமல் போகவில்லை. எத்தனை விதமாக சொன்னாலும் அவன் அக்கா சந்தியாவுக்கு மாதவனின் நல்லதனத்தின் மீது நம்பிக்கை வரவில்லை. அவன் பெயரை கேட்டாலே போதும் சந்தியாவின் கண்களில் வெறுப்பு தென்படும். குரல் கடினமாக மாறிவிடும். வர வர வாசுவுக்கு அக்காவின் புத்திசாலித்தனத்தின் மீது நம்பிக்கை போய்விட்டது. சக மனிதர்களிடம் இருக்கும் நல்ல குணத்தை கண்டுகொள்ள முடியாமல் போன பிறகு எவ்வளவு படித்தால்தான் என்ன? மாதவன் வாசுவுக்காக கொடுக்கும் பொருள்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. முதலில் சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. போக போக ஹார்லிக்ஸ், பிரெட், பழங்கள் என்று நீண்டு கொண்டே போயிற்று. சந்தியா இவற்றை விரலால் கூட தொடமாட்டாள் என்றும் விஷமாக பாவிப்பாள் என்றும் வாசுவுக்கு தெரியாது. தொடக்கத்தில் பட்டுக்கொள்ளாமல் இருந்த ஆயாவும் நாளடைவில் மாதவனிடம் பிரியம் காட்டத் தொடங்கினாள். வாய்விட்டு பேசவும் செய்தாள். வாசுவுக்கு கொடுக்கும்போது காஃபி, டிஃபன் என்று உபசரித்துக் கொண்டிருந்தாள். இத்தனை நாளாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாலும் ஒரு தடவை கூட சந்தியாவின் பக்கம் திரும்பி பார்ப்பதோ பேசவோ முயற்சி செய்யாத மாதவனின் குணம் ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் அவன் மனம் முழுவதும் சந்தியாதான் நிரம்பியிருக்கிறாள் என்றும் அவளுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்றும் ரொம்ப கவனமாக அந்த விஷயத்தை மனதில் ஒரு மூலையில் பூட்டி வைத்திருக்கிறான் என்றும் ஆயா ஊகித்திருக்கவில்லை. ஒரு நாள் மாதவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வாசு பெருமூச்சு விட்டுக்கொண்டே, வெளி உலகத்தை பார்த்து எவ்வளவு நாட்களாகிவிட்டன, இனி இந்த ஜென்மத்தில் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை கூட இல்லை. இந்த வாழ்க்கை இந்த அறைக்குள் கட்டிலின் மீது இப்படியே கழிந்து போக வேண்டியதுதான் போலும் என்றான் வேதனையுடன். மாதவனின் மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது. உடனே சொல்லவும் செய்தான். வாசு, உன்னால் சாய்ந்து உட்கார்ந்து கொள்ள முடியும் இல்லையா என்று கேட்டான். உட்கார முடியும் என்பது போல தலையை அசைத்தான் வாசு. அடுத்த முறை நான் பட்டணத்திற்கு போனால் சக்கர நாற்காலிக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு வருகிறேன். அது வந்துவிட்டால் உன்னை அதில் உட்கார வைத்து மாலை வேளைகளில் நதியின் கரைக்கு காற்று வாங்க போகலாம். வாசுவின் கண்கள் சந்தோஷத்தால் மின்னின. மாதவின் கைகளை பற்றி கொண்டு அதில் முகத்தை புதைத்து கொண்டான். உண்மையில் நீங்கள் ரொம்ப நல்லவர், மறுபடியும் வாழ்க்கையின் மீது ஆசையை துளிர்க்கச் செய்யறீங்க என்றான். மாதவன் மௌனமாக வாசுவின் தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தான். சந்தியாவை நெருங்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் வாசுவை ஆதாரமாக செய்து கொண்டது உண்மைதான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இருவருக்கும் நடுவில் அறிமுகம் வளர வளர வாசு தனிப்பட்ட முறையில் மாதவனின் மனதில் இடம்பெற்று விட்டான். வாழ்க்கையிடம் எத்தனையோ எதிர்பார்ப்புகளை, கோரிக்கைகளை வைத்திருந்த உடல் ஊனமுற்ற பையனிடம் அவனுக்கு அபிமானம் ஏற்படத் தொடங்கியது. மறுநாள் பட்டணத்திற்கு போகும் முன் வாசுவிடம் சொல்லிவிட்டு போவதற்காக வந்தான். வாசலிலேயே பெரிதாக பேச்சுக்குரல்கள் கேட்டதால் அவன் வராண்டாவிலேயே நின்று விட்டான். நான் வேண்டாத காரியம் என்ன செய்துவிட்டேன்? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அக்கா? எனக்காக இறக்கப்பட்டுதான் இதெல்லாம் செய்கிறார் என்று சொன்னால் ஏன் கேட்டுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய்? உன்னை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக இருக்கிறார் என்று உனக்கு ஆத்திரம். வாசு அழுது கொண்டே பெரிதாக கத்தினான். மூடு வாய், மேலும் பேசினாய் என்றால் பல்லை தட்டி விடுவேன், ஜாக்கிரதை. புத்தி இல்லாத கழுதை, என்ன பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? கோபமாக கத்தினாள் சந்தியா. தெரியும், தெரிந்துதான் பேசுகிறேன். அவர் மீது உனக்கு ஏன் இந்த வெறுப்பு? அது உனக்கு தேவையில்லை. தேவை, காரணமில்லாமல் நல்லவர்களை வெறுப்பதற்காக நீ வெட்கப்படணும். மூடுவாயே. அப்பப்பா சந்தியா, ஆயா அழுத்து கொண்டாள். பாரும்மா எப்படி பேசுகிறான். இதற்கு முன்பு என்றாவது அவன் இப்படி பேசியிருக்கிறானா? நான் இப்பொழுது இந்த மாதிரி வேற்று மனுஷியாகிவிட்டேன். இல்லாவிட்டால். கடைசி வார்த்தைகளை அழுகை விழுங்கிவிட்டது. ஒரு வினாடி நிசப்தம். சந்தியா அழுது கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. அக்கா, அக்கா. வாசு கோபத்தையெல்லாம் மறந்து போய் கெஞ்சி கொண்டிருந்தான். என்னோடு பேசாது, நான் எதற்கு இனிமேல்? விசும்பிக் கொண்டே முணுமுணுத்தாள். அக்கா, நீ இப்படி சொன்னால் நான் செத்ததற்கு சமம். எனக்கு உன்னை தவிர யாருமே இல்லை. தவறு செய்துவிட்டேன், இனிமேல் இப்படி பேச மாட்டேன். ஆயா, அக்காவை சமாதானப்படுத்து. வாசு அழுகையினூடே உத்தரவிட்டான். என்னம்மா இது, நீயும் சேர்ந்து இப்படி சின்ன பெண்ணை போல நடந்து கொள்ளலாமா? அவன்தான் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் அப்படி சொல்லிட்டான் என்றாள் ஆயா. நான் யாருக்காக வாழணும்? அவனுக்கு கூட நான் தேவையில்லை. அக்கா, அக்கா செத்தால்தான் உனக்கு தெரியும். அப்பப்பா, இது என்ன பேச்சு? சும்மா இரம்மா, என் கண்ணில்லையா? ஆயா கண்டித்தாள் மென்மையாக. எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே தேவையில்லை, இது சத்தியம். வாசுவும் அழத் தொடங்கினான். சிலையாக நின்று கொண்டிருந்த மாதவன் சந்தடி இல்லாமல் திரும்பி வந்து விட்டான். நான் யாருக்காக வாழணும்? அந்த வார்த்தைகளில் இருந்த வேதனை அவன் இதயத்தை பிளந்தது. சந்தியாவின் வாழ்க்கையில் இருந்த ஒரே பற்று வாசு மட்டும்தானா? அதை தவிர வேறு எதுவுமே இல்லையா? அவள் அவனை ஏன் நெருங்க விடமாட்டேன் என்கிறாள்? போகட்டும்,
வெறுப்பு இருந்தால் அதை முகத்திற்கு நேரவே அதை வெளிப்படுத்தி விடலாமே. வாசுவுக்காக இதையெல்லாம் மென்று விழுங்கிக் கொண்டிருந்தாள் போலும். வாசுவிடம் அவன் காட்டிக் கொண்டிருந்த இந்த ஆதரவு அவளுக்கு நரக வேதனையாக இருந்து வருகிறது என்ற உண்மை அவனுக்கு முதல் முறையாக தெரிய வந்தது. அவன் இதயம் பாரமாகிவிட்டது. சந்தியாவின் நிலைமை சரியாக இருந்து எல்லா பெண்களையும் போல அவளும் இருந்திருந்தால் அவன் அவளை பொருட்படுத்தி இருக்க மாட்டான். ஆனால் செல்வத்தில் பிறந்து வளர்ந்துவிட்டு சுய அபிமானத்திற்காக உழைப்பதற்கு கூட தயங்காமல் இந்த மாறு மூளைக்கு வந்து வசிக்கும் சந்தியாவிடம் அவனுக்கு இரக்கத்தோடு அன்பு ஏற்பட்டது. பொருளாதார ரீதியாக தாழ்ந்து போன நிலையில் தான் செய்யும் உதவிகளை ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கிறாள். அழகை மிஞ்சிய சுய அபிமானம், படிப்பை மிஞ்சிய பண்பு, புத்திசாலித்தனத்திற்கு ஈடுகொடுக்கும் தனித்தன்மை, எல்லாவற்றையும் விட எந்த நிலைமையிலும் மனம் தளர்ந்து போகாமல் வாழ்க்கையுடன் போராடும் துணிச்சல் எல்லாமாக சேர்ந்து சந்தியாவிடம் இனம் தெரியாத ஈர்ப்பை ஏற்படுத்தின. எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவள் தனக்கு வேண்டும் என்றும் அவளை தன் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றும் அவன் மனம் பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தது. ஆனால் அவளை ஜெயித்து தன்னுடையவளாக ஆக்கிக் கொள்வதற்கு தன்னுடன் சந்தியாவும் சில வருத்தங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும் போலும். தான் அங்கே போவது வாசுவுக்காக மட்டும்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக உள்மனம் எவ்வளவுதான் தொந்தரவு செய்தாலும் சந்தியாவை பற்றிய பேச்சே எடுக்காமல் கவனமாக இருந்தான். என்றாவது ஒரு நாள் வாசுவே எல்லாவற்றையும் சொல்லுவான். அதுவரையில் தான் பொறுமையாக இருந்தாக வேண்டும். அவசரப்பட்டால் காரியம் கெட்டுவிடும். அத்தியாயம் 13. மாதவன் பட்டினத்திலிருந்து திரும்பி வரும்போது வாசுவுக்காக சக்கர நாற்காலியை வாங்கி கொண்டு வந்தான். அதை பார்த்ததுமே வாசுவின் முகம் எப்படி மலரும் என்று அவனுக்கு தெரியும். அந்த சந்தோஷத்தை சுயமாக பார்க்கணும் என்று இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டான். சக்கர நாற்காலியை வேலைக்காரன் மூலமாக கொடுத்து அனுப்பினான். வேலைக்காரன் திரும்பி வந்தபோது வாசு எழுதிய கடிதத்தை கொடுத்தான். நீங்கள் ஏன் வரவில்லை? இந்த வண்டியில் யார் என்னை தூக்கி உட்கார வைப்பார்கள்? முதல் முறையாக நீங்களே என்னை வழியில் அழைத்து போவதாக கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டீர்களா? உங்களால் அழைத்து போக முடியாது என்றால் எனக்கு இந்த வண்டியே வேண்டாம். திருப்பி எடுத்துக்கொண்டு விடுங்கள். அக்காவின் நடவடிக்கையை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். போன தடவையை விட இந்த தடவை கையெழுத்து சீராக இருந்தது. கடிதத்தை படித்துவிட்டு போவதா வேண்டாமா என்று கொஞ்ச நேரம் குழம்பிவிட்டு கடைசியில் உடைகளை மாற்றிக்கொண்டு புறப்பட்டான். மாதவன் போய் சேர்ந்தபோது வாசு சத்தமாக அழுதி கொண்டிருந்தான். சந்தியா அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். ஆயா தலைமாட்டில் நின்று கொண்டிருந்தாள். இருவரும் அவனை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். வாசு, என் பேச்சை கேட்க மாட்டாயா? என் கண்ணில்லையா? சந்தியா கெஞ்சுவது போல சொன்னாள். மாட்டேன், கேட்க மாட்டேன். நீ என்னுடைய அக்காவே இல்லை, ராட்சசி. அவரை நீ ஏதாவது சொல்லியிருப்பாய். அதனால்தான் அவர் வரவில்லை, எனக்கு தெரியும். வாசு சந்தியாவின் கையை தள்ளிவிட்டான். மாதவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்படியே நின்று விட்டான். வெளியே இருந்தாலாவது அப்படியே திரும்பி விட்டிருப்பான். இப்போ உள்ளே வந்த பிறகு அதற்கும் வாய்ப்பில்லை. சும்மாயிரு, அதோ அவர் வந்திருக்கிறார் என்றாள் ஆயா. சந்தியா திரும்பி மாதவனை பார்த்ததும் விருட்டென்று எழுந்து நின்றாள். தன் பார்வையும் அவள் பார்வையும் சந்தித்துக் கொண்ட அந்த அரை வினாடியில் அவள் கண்களில் தென்பட்ட கடினம் கூர்மையான ஈட்டியைப் போல அவன் இதயத்தை தைத்து கொண்டிருந்தது. வாசு அழுகையை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தான். என்ன வாசு, சின்ன குழந்தையைப் போல? அருகில் வந்து பக்கத்தில் அமர்ந்து கொண்டு தலையை தடவிக்கொண்டே அன்புடன் சொன்னான். வாசு எதுவும் சொல்லவில்லை. பதில் சொல்லுவது போல மாதவனின் கையை சுற்றிலும் கைகளை போட்டு அணைத்து கொண்டான். ஆண் பிள்ளையாக இருந்து கொண்டு இப்படி அழலாமா? ஆண்களின் மரியாதை என்னாவது? எனக்கு வேறு வேலை வந்துவிட்டதால் வர முடியவில்லை, அவ்வளவுதான். ஆயா, வாசுவுக்கு தலைவாரிவிடு, வெளியில் அழைத்து போகிறேன் என்றான். சற்று நேரத்தில் வாசு அழுகையை நிறுத்திவிட்டான். ஆயா வாசுவுக்கு தலைவாரி உடைகளை மாற்றிவிட்டாள். மாதவன் மெதுவாக வாசுவை தூக்கி சக்கர நாற்காலியில் உட்கார வைத்தான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அசைந்ததால் வாசு வழியால் வீல் என்று அலறினான். சந்தியா கலவரத்துடன் ஓடி வந்தாள். ஒன்றும் பயமில்லை, ரொம்ப நாட்களுக்கு பிறகு அசைந்ததால் வலித்திருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சரியாகிவிடும். வாசுவின் நெற்றியில் படிந்திருந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டே சொன்னான் மாதவன். பரவாயில்லை, இதைவிட 1000 மடங்கு வலி இருந்தாலும் தாங்கிக் கொள்வேன். நீங்கள் மட்டும் பக்கத்தில் இருந்தால். மாதவனின் கண்களுக்குள் பார்த்து கொண்டே சொன்னான் வாசு. மாதவன் சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டே வெளியே வந்தான். பின்னால் சிலையாக வாடிய முகத்துடன் நின்று கொண்டிருந்த சந்தியாவை ஒருவருமே கவனிக்கவில்லை. அவர்கள் முற்றிலும் கண் மறைவான பிறகு ஆயா சந்தியாவிடம், உண்மையில் அவர்கள் 2 பேருக்கும் எந்த ஜன்மத்து பந்தமோ தெரியவில்லை. இல்லாவிட்டால்
என்று திரும்பி பார்த்தவள் அங்கே சந்தியா 2 கைகளாலும் முகத்தை புதைத்து கொண்டு விசும்பி விசும்பி அழுது கொண்டிருந்ததை பார்த்து திகைத்து போய்விட்டாள். மாதவன் சக்கர நாற்காலியை நதிக்கரைக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். மாலை வெயில் நேரம். நதியின் மீதிருந்து வீசிய குளிர்ந்த காற்று உடலை வருடி கொடுத்தது. நிமிர்ந்து பார்த்தால் நீல வானம். அதில் கும்பல் கும்பலாக திரண்டு மிதந்தபடி எங்கேயோ போய்க் கொண்டிருந்த மேகங்கள். அவ்வப்பொழுது பறவைகளின் கூட்டம் அணிவகுத்தபடி பறந்து கொண்டிருந்தன. வாசுவுக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷத்தில் பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு வெளியுலகத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறான். இவ்வாறு திரும்பவும் வெளி உலகத்தில் காலடி எடுத்து வைப்போம் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. இந்த ஊருக்கு வந்த பிறகு தனிமையை தாங்க முடியாமல் இரவும் பகலுமாக ஒரே மூச்சாக கடவுளை வேண்டிக் கொண்டதன் பலன் இந்த மாதவன் தன்னிடம் வந்திருக்கிறான் என்று தோன்றியது. இல்லாவிட்டால் முன்பின் தெரியாத தன்னிடம் அவனுக்கு அவ்வளவு ஆர்வம் ஏற்படுவானேன்? நீங்கள் தினமும் நிற்கும் இடத்தை எனக்கு காட்டுங்கள் என்றான் வாசு சுற்றிலும் பார்த்து கொண்டே. இப்போது நான் நிற்கும் இடம்தான். சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே சொன்னான் மாதவன். வாசு திருப்தியாக பார்த்து கொண்டான். நீங்க எவ்வளவு நல்லவர். நீங்க இனிமேல் வரமாட்டீங்களோன்னு நினைத்தேன் என்றான் நன்றி ததும்பும் குரலில். சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்ட மாதவன் தீக்குச்சியை தூக்கி எறிந்துவிட்டு, முதலில் வரக்கூடாது என்றுதான் இருந்தேன். ஆனால் உன் கடிதத்தை பார்த்த பிறகு என்னால் வராமல் இருக்க முடியவில்லை என்றான். என் கடிதமா? வாசு வியப்புடன் பார்த்தான். ஆமாம். ஏன் கேட்கிறாய்? நான் உங்களுக்கு கடிதம் அனுப்பினேனா? நம்ப முடியாமல் கேட்டான். பின்னே இது என்னது? ஜேப்பிலிருந்து கடிதத்தை எடுத்து பார்த்தான். அதை எடுத்து பார்த்ததுமே வாசுவின் முகம் வாடிவிட்டது. இது நான் எழுதியதில்லை, அக்கா எழுதியிருக்கிறாள். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடையவைதான். மாதவன் விக்கித்து போய்விட்டான். பார்த்து கொண்டிருக்கும் போதே வாசுவின் முகத்தில் வேதனை குடிகொண்டது. நான் எவ்வளவு முட்டாள் என்று உங்களுக்கு தெரியாது. பாவம், அக்காவை எப்படியெல்லாம் பேசிவிட்டேன். நீங்கள் வரவில்லை என்ற கோபத்தில் அவளை என்னவெல்லாமோ சொல்லிவிட்டேன். எனக்கு தெரியும், நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன். அவள் அங்கே வீட்டில் அழுது கொண்டே உட்கார்ந்திருப்பாள். வாசுவின் முகத்தில் சந்தோஷம் மறைந்த அந்த இடத்தில் கவலை குடிகொண்டது. மாதவன் பதில் பேசவில்லை. கடிதத்தையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். இந்த கடிதத்தை எழுதியது சந்தியாவா? அக்காவின் நடவடிக்கையை பொருட்படுத்த வேண்டாம் என்ற வார்த்தைகளை சந்தியா சுயமாக எழுதினாள் என்றால் அவனால் நம்பத்தான் முடியவில்லை. எங்க அக்கா ரொம்ப நல்லவள். சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்க. என்னை விடவும் நல்லவள், அவசரமாக சொன்னான் வாசு. மாதவனுக்கு இரக்கம்தான் ஏற்பட்டது. ஒரு பக்கம் வாழ்க்கையிடம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசையை அவனால் மறுக்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் அக்காவின் மனதை நோகடிக்கவும் முடியாது. வாசுவுக்கு இது ஒரு கடினமான பரீட்சையாக இருந்தது. ஆனால் எப்பொழுதும் போல் நிலைமையை மாதவனுக்கு சாதகமாகவே இருந்தது. எங்க அக்கா தொடக்கத்தில் இப்படி இருந்ததே இல்லை. அவள் இப்படி மாறிப்போனதற்கு காரணம் இருக்கிறது. அது தெரிந்தால் நீங்கள் என்னை விட இரக்கம் காட்டுவீர்கள். என்ன அது? பதற்றத்தை அடக்கி கொண்ட குரலில் சாதாரணமாக கேட்டான் அவன். வாசு தயங்கினான். சொல்லலாமோ கூடாது. அவன் மனதில் மாதவனிடம் ஏற்பட்ட மதிப்பும் அபிமானமும் சொல்லலாம் என்று தைரியம் அளித்தன. சொல்லு வாசு, நீ என்ன சொன்னாலும் அது நம் இருவருக்கும் இடையே மட்டும்தான் இருக்கும். அது தெரிந்து கொள். வாசுவுக்கு தைரியம் வந்தது. எங்க அக்கா படிக்கும் நாட்களில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வாசு நிறுத்தி கொண்டான். அவன் முகம் சிவந்து விட்டது. சொல்லு, என்ன நடந்தது? ஆர்வத்துடன் கேட்டான். ஒரு தடவை மாதவன் இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். அந்த நாள் இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிறது. அக்கா அன்று இரவு ஆயாவின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளவில்லை. விஷயம் என்னவென்று எனக்கு புரியவே இல்லை. அக்கா, நான், ஆயா ஒரே அறையில் படுத்துக்கொள்வோம். நான் விழித்து கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியாது. நான் சிரத்தையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னதான் நடந்தது? பொறுமையின்றி கேட்டான் மாதவன். எங்க அக்காவுக்கு என்ன நேர்த்ததோ தெரியவில்லை. ஒரு வாரமாக கல்லூரிக்கு போகவில்லை. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிவதை விட தான் செத்துப்போனால் நன்றாக இருக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்படி தெரிய வாய்ப்பு இல்லை என்றும், ஏதாவது முயற்சி செய்தால் எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிடும் என்றும், கவலைப்பட வேண்டாம் என்றும் ஆயா தேற்றிக்கொண்டே இருந்தாள். அதற்குள் அப்பா அறைக்குள் வந்தார். அக்காவும் ஆயாவும் பேச்சை நிறுத்தி விட்டார்கள். நான் ஒற்றை கண்ணை திறந்து திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா அளவு கடந்த கோபத்தில் இருந்தார். அவருக்கு பின்னால் வேலைக்காரன் தாமுவும் இருந்தான். தாமு 2 கைகளையும் பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்புறம்? மாதவன் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பா அக்காவிடம்
சந்தியா, டாக்டர் சொன்னது உண்மைதானா என்று அதட்டுவது போல கேட்டார். அக்கா பதில் சொல்லவில்லை. தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். சரி, நடந்தது நடந்துவிட்டது. பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்தது என் தவறுதான். அவன் யாரென்று சொல்லு, கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். விஷயம் வெளியில் பரவுவதற்கு முன்னால் முடித்து விடுவது நல்லது என்றார். அக்கா அப்பொழுதும் பதில் சொல்லவில்லை. யாரவன் சொல்லு, கோபாலன் தானா என்றார். அக்கா இல்லை என்பது போல தலையை அசைத்தாள். இல்லையா, பின்ன யாரு? அக்கா பதில் பேசவே இல்லை. அறையில் பயங்கரமான நிசப்தம் நிலவியது. அனாவசியமாக எனக்கு கோபம் வரவழைக்காதே. சொல்லு, என் கோபம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே என்று அப்பா கூறினார். அவன் யாரென்று எனக்கு தெரியாது. அக்கா சொல்ல முடியாமல் சொன்னாள். தெரியாதா? தூண்டுவது போல கேட்டார். உண்மையிலேயே தெரியாது. விஜயாவின் திருமணத்திற்கு போய்விட்டு வரும்போது ரயிலில் நான் கதவுகளையெல்லாம் சாத்திவிட்டு ஜாக்கிரதையாகத்தான் இருந்தேன். ஆனால் அவன் எப்படி வந்தானோ தெரியாது. அவன் அவன் மேற்கொண்டு பேச முடியாமல் அக்கா அழுதான். மாதவன் திடுக்கிட்டான். கையில் இருந்த சிகரெட் நழுவி விட்டது. நிமிர்ந்து நின்றபடி கேட்கத் தொடங்கினான். முதல் வகுப்பில் பயணம் செய்வது எங்களுக்கு பழக்கம். வேலைக்காரன் தாமு 3வது வகுப்பில் உட்கார்ந்திருந்தான். அக்காவின் பேச்சிலிருந்து எனக்கு புரிந்தது என்னவென்றால், ஒரு அயோக்கியன் என் அக்காவை. வாசு சிவந்துவிட்ட முகத்துடன் அப்படியே நிறுத்திவிட்டான். புரிந்துவிட்டது. அப்புறம் ரோஷத்தாலும் கோபத்தாலும் சிவந்துவிட்ட வாசுவின் முகத்தை பார்க்கும் பொழுது மாதவனுக்கு எப்படியோ இருந்தது. ஆனா எங்க அக்கா எவ்வளவு சொன்ன போதும் எங்க அப்பா நம்பவே இல்லை. எல்லை மீறி சுற்றியதும் அல்லாமல் பொய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று அக்காவை அடிக்கப் போனார். தாமு குறுக்கே வந்து தடுத்து அக்கா சொன்னது உண்மைதான் என்றும் சொன்னான். அப்பா தாமுவை திட்டினார், அடித்தார். அன்று இரவு எங்கள் வீட்டில் நடந்த ரகளை கொஞ்ச நஞ்சமில்லை. வாசு மூச்சை எடுத்துக்கொள்வதற்காக நிறுத்தினான். மாதவன் மூச்சை எடுக்கவும் மறந்தவனாக கேட்டுக்கொண்டிருந்தான். அதற்கு பிறகு எங்கள் வீட்டு சூழ்நிலையே மாறிவிட்டது. அப்பா சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் எல்லோர் மீதும் எரிந்து விழுந்து கொண்டிருந்தார். அக்காவுக்கு கோபாலன் என்று ஒரு நண்பன் இருந்தான். கவிதைகள் எழுதுவான். அப்பாவுக்கு ஏனோ அவனை கண்டால் பிடிக்காது. அவனிடம் பேசக்கூடாது என்று அக்காவை திட்டுவார். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு அனுப்பினார். அப்பொழுது நான் அப்பாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தேன். அப்பா கோபாலனை பார்த்ததும் எழுந்து மரியாதையாக வரவேற்று உட்காரச் சொல்லி நாற்காலியை காட்டினார். முதலில் ஓரிரு வார்த்தைகள் படிப்பை பற்றி விசாரித்தார். அப்பா எவ்வளவு நிதானமாக பேசிய போதிலும் கோபாலன் கூனி குறுகிக்கொண்டே பதிலளித்துக் கொண்டிருந்தான். பிறகு அப்பா என்னை அருகில் இழுத்து மடியில் உட்கார வைத்து கொண்டே கோபாலனிடம், சந்தியா உன்னை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன் என்கிறாள். உன் அபிப்பிராயம் என்ன? உனக்கும் சம்மதம்தானே என்று கேட்டார். கோபாலன் வாயடைத்து போய் பார்த்து கொண்டிருந்தான். அப்பா எதையும் பொருட்படுத்தாதவர் போல் என் கேசங்களை நீவிக்கொண்டே, என் உடல் நிலை சரியாக இல்லை. கூடிய சீக்கிரத்தில் சந்தியாவின் கல்யாணத்தை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் சம்மதம் என்றால் முகூர்த்தம் வைத்து விடுகிறேன் என்றார். கோபாலின் முகம் மலர்ந்தது. அதுவரை இருந்த பயமும் போய்விட்டது. நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். சந்தியா என்றால் தனக்கு உயிர் என்று ஏதேதோ கவிதை மொழியில் பேசினான். கோபாலனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது. அதனால் நான் இந்த செய்தி அக்காவிடம் உடனே சொல்ல வேண்டும் என்று சந்தோஷம் தாங்க முடியாமல் உள்ளே ஓடினேன். அறைக்குள் அக்காவும் ஆயாவும் இருந்தார்கள். நான் போய் கையை கொட்டி அக்காவுக்கு கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம் என்று சிரித்தேன். சந்தியா சரேல் என்று என் பக்கம் திரும்பி, என்ன வாசு என்றாள். கோபாலன் வந்தான் என்றும் அப்பாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்றும் அக்காவின் திருமணம் நடக்கப் போகிறது என்றும் சொன்னேன். ஆயாவும் அக்காவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதற்குள் அப்பா அறைக்குள் வந்து அக்காவின் கல்யாணம் கோபாலனுடன் நிச்சயம் பண்ணியிருப்பதாகவும் சாஸ்திரிகளுக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருப்பதாகவும் சொன்னார். அக்கா ஆயா இருவரும் பதில் பேசவில்லை. அப்பா மறுநாளிலிருந்து சந்தியாவை எப்பொழுதும் போல் கல்லூரிக்கு போய் வரும்படி சொல்லிவிட்டு அறையை விட்டு போய்விட்டார். பார்த்தாயா, என் வார்த்தையை நீ நம்பவில்லையோனோ என்பது போல் அக்காவை பார்த்தேன். ஆனால் அக்கா அதற்குள் ஆயாவின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு விசும்பி விசும்பி அழுது கொண்டே, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, முடியாது என்று சொல்லிவிடாயா என்றாள். அழாதேமா, அழாதே என்று தேற்றிக் கொண்டிருந்தாள். காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் அன்று இரவு முழுவதும் அக்கா அழுது கொண்டே இருந்தாள். ஆயா தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள். முகூர்த்தம் வைத்து விட்டார்கள். திருமணத்திற்கு இன்னும் 1 வாரம்தான் இருந்தது. ஏற்பாடுகள் எல்லாம் ஆர்ப்பாட்டமாக அந்தஸ்துக்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டிருந்தன. அக்கா கல்லூரிக்கு போய்க் கொண்டிருந்தாள். ஆனால் அக்கா முன்னை போல இல்லை. ரொம்பவும் சோர்ந்து போயிருந்தாள். எது எப்படி இருந்தால் என்ன, அக்காவின் கல்யாணம் நடக்கப் போகிறது. வீடு முழுவதும் ஒரே சந்தடி. எனக்கு சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அன்று ஸ்கூலில் என் கிளாஸ்மேட் ரமணாவை
எங்க அக்காவின் திருமணத்திற்கு நீ கூட இருந்து 2 நாட்கள் லீவ் போடு, ஜாலியாக சேர்ந்து சுற்றுவோம் என்றேன். அதுவரையில் நாங்கள் நல்ல சிநேகிதர்களாகத்தான் இருந்தோம். அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு நான் வரமாட்டேன் என்றான். ஏன் வரமாட்டாய்? நான் மட்டுமே இல்லை, எங்கள் வீட்டிலிருந்து யாருமே உங்கள் அக்காவின் திருமணத்திற்கு வரமாட்டார்கள். உங்கள் அக்காவிடம் பேசக்கூடாது என்று எங்கள் அக்காவிடம் சத்தியம் போட்டார்கள் என்றான். ஏனாம்? உங்க அக்கா நல்லவள் இல்லை. ரமணா, ஆமாம், உண்மைதான். உங்க அக்கா நல்லவள் இல்லை. கல்யாணம் ஆகாமலேயே உங்க அக்காவுக்கு பாப்பா பிறக்கப் போகிறது. கெட்டவர்களுக்குத்தான் அப்படி பிறக்கும். கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை பிறக்கலாமா கூடாதா என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. ஆனால் எங்க அக்காவை கெட்டவள் என்று ரமணா சொன்னதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அடுத்த நிமிடமே பாய்ந்து அடித்தேன். இருவருக்கும் நடுவில் கைகலப்பு ஆகி ஏற்பட்டது. அவன் கண்ணுக்கு அருகில் அடிபட்டது. எனக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. ஹெட்மாஸ்டர் வந்து இருவரையும் பிரித்தார். என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். என்னுடைய நடத்தை சரியில்லை என்றும், இப்படி ரவுடியாக இன்னொரு முறை நடந்து கொண்டால் ஸ்கூலை விட்டு நீக்க வேண்டியிருக்கும் என்றும் அப்பாவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அப்பா அதை பார்த்துவிட்டு என்னை செம்மையாக அடித்தார். தாமு குறுக்கே விழுந்து தடுத்து ஆயாவிடம் என்னை ஒப்படைத்தான். அப்பா பின்னால் இருந்து, அந்த கழுதைக்கு ராத்திரி சாப்பாடு போடாதீங்க, நாளை முதல் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலேயே உட்காரச் சொல்லுங்கள் என்றார். எப்பொழுதும் இல்லாத விதமாக அப்பா அப்படி எரிந்து விழுந்ததும் என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை. அறைக்குள் வந்ததும் அக்கா என்னை அருகில் இழுத்து கொண்டு, என்ன விஷயம் என்று கேட்டாள். நான் அழுது கொண்டே விஷயத்தை சொன்னேன். நான் ரமணனை அடித்த காரணத்தை தெரிந்து கொண்டதும் அக்காவும் ஆயாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அக்கா என்னை அணைத்து கொண்டு வாசு என்று அழுதாள். திருமணத்திற்கு 4 நாட்கள் தான் இருந்தது. ஆனால் வீட்டில் யாருக்குமே சந்தோஷம் இல்லை. ஏனோ குடிமூழ்கி கொண்டிருப்பது போல இருந்தது. கடைசியில் கோபாலனுக்கு அக்காவை பற்றிய விஷயம் தெரிந்து விட்டதாம். கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன், நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று அடம்பிடித்தான். அப்பா அக்காவை அழைத்து கோபாலனை தனியாக சந்தித்து, இதெல்லாம் வெறும் புரளி என்றும் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனை வசப்படுத்திக்கொள் என்றும் சொன்னார். அக்கா கோபாலனை சந்தித்தாள். ஆனால் அப்பா சொன்னது போல செய்யவில்லை. உண்மையை ஒப்புக்கொண்டு அதில் தன்னுடைய தவறு எதுவும் இல்லை என்றும், புரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நன்றியுடையவளாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாள். இந்த அவமானத்திலிருந்து தன்னை காப்பாற்றும்படியும் சொல்லி வேண்டியிருக்கிறாள். கோபாலன் அக்காவிடம் சரி என்று தலையசைத்துவிட்டு நேராக அப்பாவிடம் வந்து அக்கா சொன்னதை, அவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதை எல்லாம் விவரமாக சொல்லிவிட்டு இந்த திருமணம் நடக்காது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு போய்விட்டான். அப்பா அதை கேட்டதும் கோபத்துடன் சுவற்றில் மாட்டியிருந்த சாட்டையை எடுத்துக்கொண்டு வேகமாக அக்காவின் அறைக்குள் நுழைந்தார். நான் நடுங்கிக் கொண்டே அப்பாவின் பின்னால் ஓடினேன். அக்கா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். சந்தியா, கோபாலனிடம் என்ன சொன்னாய் என்று கேட்டார். திடுக்கிட்டு திரும்பிய அக்கா அப்பாவை பார்த்ததும் அப்படியே நின்று விட்டாள். சொல்லு, நான் சொன்னது என்ன, நீ செய்தது என்ன? அருகில் நெருங்கிக் கொண்டே சொன்னார். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் வார்த்தைகள் முடியும் முன்பே அக்கா வீல் என்று அலறினாள். அப்பாவின் கையில் இருந்த சாட்டை அக்காவின் உடல் மீது சுளீரென்று தாக்கியது. நான் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டேன். உன்னை நான் மன்னிக்க வேண்டுமோ? என் மான மரியாதையை கப்பலேற்றியதற்காக உன்னை மன்னிக்க வேண்டுமா? நெருப்பு போன்ற வார்த்தைகளுடன் அடிகளும் விழுந்தன. அக்கா நிற்கவும் முடியாமல் பக்கத்தில் இருந்த கட்டில் மீது சரிந்து விட்டாள். நான் உரத்த குரலில் அழத் தொடங்கினேன். தாமுவும் ஆயாவும் ஓடி வந்தார்கள். ஆயா என்னை அருகில் இழுத்து கொண்டாள். தாமு அப்பாவை தள்ளிவிட்டு அக்காவிடம் சென்றான். அப்பா திட்டுக்கொண்டே அக்காவை மறுபடியும் அடிக்கப் போனார். தாமு குறுக்கே வந்து தடுத்தான். அப்பா கோபத்தில் தாமுவை அடித்தார். தாமு அழுது கொண்டே, அடியுங்கள் ஐயா, உங்கள் ஆத்திரம் தீர அடியுங்கள், ஆனால் சின்னம்மாவை மட்டும் ஒன்றும் செய்துவிடாதீங்க என்று கெஞ்சினான். ஆயா என் கைகளை உதறிவிட்டு அப்பாவின் கால்களில் விழுந்து, சந்தியா இனி உங்கள் மகள் இல்லை, இன்று முதல் எங்கள் மகள். அவள் உடம்பில் இன்னொரு அடி விழுந்தால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் சந்தியாவை அழைத்து கொண்டு எங்கள் ஊருக்கு போய்விடுகிறோம் என்றாள். அப்பா உடனே கையில் இருந்த சாட்டையை அங்கேயே போட்டுவிட்டு போய்விட்டார். ஆயா அக்காவிடம் சென்று பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, சந்தியா, என் கண்ணே என்று கூப்பிட்டபடி அவள் தலையை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். சந்தியாவின் மூக்கிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. நினைவு தப்பிவிட்டார் போல இருந்தது. தாமு ஓடிப்போய் பாத்திரத்தில் தண்ணீரையும் டவலையும் கொண்டு வந்தான். ஆயா ஈரதுவாலையால் அக்காவின் முகத்தை துடைத்தாள். டாக்டரை அழைத்து வரட்டுமா? தாமு கேட்டான். வேண்டாம், நீ போய் ஐயாவை எங்கே போனார் என்று பார்த்துவிட்டு வா என்றாள் ஆயா. தாமு அப்பாவை தேடுவதற்காக போனான். அப்பா எங்கே போனார் என்று தெரியவில்லை. அன்று இரவு முழுவதும் வீட்டிற்கும் வரவில்லை. தாமுவும் ஆயாவும் பதற்றமடைந்தார்கள். மறுநாள் மாலையில் அப்பா வீட்டுக்கு வந்தார். சாதாரணமாகத்தான் இருந்தார்.
அதே முகூர்த்தத்தில் வேறு யாரையாவது அழைத்து வந்து கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. கல்யாணம் நின்று போய்விட்டது. விஷயம் எல்லோருக்கும் தெரிந்து போய்விட்டது. எல்லோரும் எங்களை ஒதுக்கி வைத்தது போல நடந்து கொண்டார்கள். அக்கா தன்னுடைய அறையை விட்டு வெளியே வருவதை நிறுத்தி கொண்டாள். ஓரிரு முறை தற்கொலை செய்து கொள்ளக்கூட முயற்சி செய்தாள். கூடவே இருந்த ஆயா கண்டுபிடித்து அக்காவை கோபித்து கொண்டாள். அதற்கு பிறகு அப்பா அக்காவை ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் பேசுவதையே நிறுத்திவிட்டார். அப்பா தன்னிடம் பேசுவதில்லை என்று அக்கா உள்ளுக்குள் குமைந்து போனாள். நாளடைவில் அக்காவின் உடல் நலம் குன்றிவிட்டது. கடைசியில் பிழைக்க மாட்டாளோ என்று கூட நினைத்தோம். ஆஸ்பத்திரியில் 10-15 நாட்கள் இருந்துவிட்டு வந்தாள். ஆயா கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டதால் மெல்ல மெல்ல தேறிக்கொண்டாள். அதற்கு பிறகு ரஜாகர் இயக்கம் வந்தது. அதில் அப்பாவும் தாமுவும் இறந்து போய்விட்டார்கள். வாசு பேச்சை நிறுத்திவிட்டு கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டான். மாதவன் கண்ணிமைக்காமல் வாசுவையே பார்த்தான். அவன் பார்வை அங்கே இருந்தாலும் அவன் மனம் மட்டும் அங்கே இருக்கவில்லை. செவிகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதன் பொருளை உணரவில்லை. அவன் திகைத்து போனவனாக அப்படியே நின்று கொண்டிருந்தான். ஆனால் மாதவனிடம் ஏற்பட்ட இந்த மாறுதல் எதையும் கவனிக்காத வாசு இன்னும் சொல்லிக்கொண்டே இருந்தான். அதற்கு பிறகு எங்கள் நிலைமை தலைகீழாகிவிட்டது. அப்பா போன பிறகு இருந்த கொஞ்சம் சொத்தையும் சர்க்கார் பிடுங்கி கொண்டு விட்டது. மீதியை கடன்காரர்கள் பறித்து கொண்டார்கள். எங்களுக்கு அவ்வளவு கடன்கள் இருப்பதாக அதுவரையில் தெரியாது. அப்பா போய்விட்டார். அவர் வாங்கிய கடன்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்களை டபாய்க்கச் சொல்லி ஆயா சொன்னாள். ஆனால் அக்கா கேட்டுக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டாள். அக்காவின் உடம்பில் இருந்து கொஞ்சம் நஞ்சம் இருந்த நகைகள் எங்கள் சாப்பாட்டிற்கும் என் மருத்துவ செலவுகளுக்கும் செலவாகிவிட்டது. அப்புறமாக வேலைக்கு முயற்சி செய்தாள். அக்கா வேலை பார்த்த வந்த இடத்தில் இந்த விஷயம் எப்படி பரவியதோ தெரியாது. அவர்கள் தாழ்வாக பார்க்கத் தொடங்கினார்கள். இளக்காரமாக பார்த்தார்கள். அக்கா அவள் பொறுத்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்படியோ விழுங்கிக் கொண்டு வேலை பார்த்து வந்தாள். கடைசியில் அக்காவுடன் வேலை பார்க்கும் ஒருவன் தன்னை கல்யாணம் செய்து கொள்ளணும் என்றும், இல்லாவிட்டால் இதையெல்லாம் வெளிப்படுத்தி வேலை போகும்படியும் செய்வேன் என்றும் மிரட்டி கடிதம் எழுதினான். அக்கா மறுநாள் காலையில் போய் வேலையை ராஜினாமா கொடுத்துவிட்டு வந்தாள். இன்னொரு பிரைவேட் கம்பெனியில் அக்கா சேர்ந்து 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. கம்பெனி மேனேஜர் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அக்காவை அறைக்குள் வரச் சொல்லிவிட்டு தரக்குறைவாக நடந்து கொண்டாராம். அக்கா எப்படியோ தப்பித்து கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்து விட்டாள். அழுது கொண்டே ஆயாவிடம் நடந்ததையெல்லாம் சொன்னாள். இது போன்ற சம்பவங்கள் நடந்த பொழுதெல்லாம் அக்கா ஏதோ போல ஆகிவிடுவாள். திரும்பவும் பழையபடி ஆவதற்கு குறைந்தது 1 வாரமாவது ஆகிவிடும். இந்த முறை ஆயா அக்காவிடம் இனி வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை என்று சொல்லிவிட்டாள். எங்கள் சொந்த ஊர் ஹைதராபாத். அப்பா நிஜாம் மன்னரின் அரசாங்கத்தில் வேலை பார்த்து வந்தார். எங்களுக்கு சொந்தம் என்று யாரும் கிடையாது. இந்த ஊருக்கு வந்து காய்கறி வியாபாரத்தை தொடங்கினோம். ஆயாவின் யோசனைப்படி. இந்த வீடும் கூட தாமு உடையதுதான். தாமுவின் மனைவியான ஆயா எங்களை சிறுவயதிலிருந்தே தாயைப் போல பேணி வந்தாள். அதனால் நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருந்து வருகிறோம். இந்த ஊரில் இருக்கும் சுவாமிநாதன் குடும்பத்திற்கும் ஆயாவுக்கும் தூரத்து சொந்தம். எங்கள் நிலைமை சரியாக இருந்தபொழுது தாமு அவர்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறானாம். அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் ஆயா கேட்டதும் எங்களுக்கு உதவ முன் வந்தார்கள். இந்த ஊர் மக்கள் உள்ளூரை என்ன நினைக்கிறார்களோ தெரியாது. ஆனால் மரியாதையுடன் நடந்து வருகிறார்கள். வாசுவின் கடைசி வார்த்தைகள் மாதவனின் செய்திகளில் விழவே இல்லை. அவன் திடீரென்று வெட்கத்தாலும் இயலாமையாலும் அதல பாதாளத்தில் விழுந்து விட்டவன் போல உணர்ந்தான். கடவுளே, ஒரே ஒரு நிமிஷம் தான் மிருகமாக மாறி பலவீனத்திற்கு அடிமையானதன் விளைவு சந்தியாவின் வாழ்க்கையில் இவ்வளவு பயங்கரத்தை ஏற்படுத்திவிட்டதா? இதுவரை ஏதோ பொருளாதார நிலைமையாலும் ஒரு கால் தான் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டால் உடல் ஊனமுற்ற வாசுவை வரப்போகும் அவன் தம்மோடு வைத்துக்கொள்ள மறுத்துவிட்டாள். என்ன செய்வது என்ற எண்ணத்துடன் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த கிராமத்திற்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணியிருந்தான். இதற்கு பின்னால் இவ்வளவு பயங்கரமான கதை இருப்பது தெரியாது. மாதவனுக்கு உடனே ஓடிப்போய் சந்தியாவின் முன்னால் மண்டியிட்டு, சந்தியா, என்னை மன்னித்துவிடு. இந்த பாவம் முழுவதும் என்னுடையது, இந்த குற்றம் என்னுடையது என்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அக்கா அதிலிருந்து ரொம்ப மாறிவிட்டாள். அவ்வப்பொழுது என்னை இழுத்து அணைத்து கொண்டு, உனக்காகவே நான் வாழ்கிறேன் வாசு, அது கூட நீ ஊனமாக இருப்பதால் தான் என்று கண்ணீர் விடுவாள். எனக்கு கூட அழுகை வந்துவிடும். நீங்களே சொல்லுங்கள், வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாமலேயே அநியாயமாக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் எங்க அக்கா ரொம்பவும் நல்லவள். எல்லாம் என் துரதிர்ஷ்டம் என்று நினைத்து தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்வாளை தவிர வாயை திறந்து யாரையும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாள். இதையெல்லாம் உங்களிடம் ஏன் சொன்னேன் என்றால்,
நீங்கள் ரொம்ப நல்லவர். அதை புரிந்து கொள்ளாதது அக்காவின் தவறுதான். ஆனால் அதற்கு காரணம் இதுதான். அக்கா உங்களை அலட்சியப்படுத்துவதாக நினைக்காதீங்க. மன்னித்து விடுங்கள். தீனமாக பார்த்தபடி வாசு கேட்டான். மாதவன் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான். உள்ளத்தை 1000 கத்திகளால் குத்தியது போல் இருந்தது அவனுக்கு. சொல்லுங்கள், அக்காவின் மேல் கோபம் இல்லையே? கோபம் இல்லை வாசு. நீ என் கண்களை திறந்து விட்டாய். அக்காவின் மீது நீங்கள் கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. வாசுவின் கண்களில் நீர் சுழன்றது. இல்லை வாசு, இனி ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டேன். ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன வாக்குறுதி? சொல்லுங்கள். நீ கூட சந்தியாவை எந்த விதத்திலும் வருத்தப்படுத்தக்கூடாது. எதிர்த்து பேசவும் கூடாது. நாம் இருவரும் சேர்ந்து முடிந்தவரை சந்தியாவை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யணும். வாசுவின் கண்கள் சந்தோஷத்தால் மின்னின. சத்தியம், இனி நான் ஒரு நாளும் அக்காவை எதிர்த்து பேச மாட்டேன் என்றான் கையை நீட்டிக்கொண்டே. மாதவன் வாசுவை இழுத்து அணைத்து கொண்டே கேசங்களை ஒதுக்கிவிட்டு, இன்னொரு விஷயத்தையும் நீ மறந்துவிடாதே. எப்படிப்பட்ட நிலைமையிலும் என்னிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். கூடியவரை சந்தியாவிடம் நயமாக பேசி எடுத்து சொல்வதற்கு முயற்சி செய். வாசு சரி என்று தலையை அசைத்தான். நான் அடுத்த முறை ஊருக்கு போகும்போது நல்ல டாக்டரை அழைத்து வந்து காட்டுகிறேன். ஆபரேஷன் மூலமாக உனக்கு ஏதாவது சாதகம் ஏற்படுமானால் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, நான் தருகிறேன். வாசு நன்றியை அடக்க முடியாதவனாக மாதவனின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டான். அவன் கண்களில் நீர் தழும்பியது. மாதவனை போன்ற நல்ல மனிதன் இந்த உலகத்தில் யாராவது இருப்பார்களா? இந்த விஷயம் மட்டும் நம் இருவருக்கும் நடுவிலேயே இருக்க வேண்டும். உனக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்வது என் கடமை. போதுமா? வாசுவின் முகவாயை பற்றி தூக்கி நிறுத்திவிட்டு சொன்னான். நன்றாக இருட்டிவிட்டது. வானத்தில் அதற்குள் சந்திரன் கிளம்பிவிட்டான். வீட்டிற்கு போனதுமே அக்காவிடம் மன்னிப்பு கேட்கச் சொல்லியும் கடித விஷயத்தை சொல்லக்கூடாது என்றும் வாசுவிடம் வாக்குறுதி பெற்றுக்கொண்டான். அன்றிரவு அவனுக்கு உறக்கம் வரவில்லை. படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தான். வாசுவின் வாயால் கேட்ட வேதனையான கதை அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும்படி செய்து கொண்டிருந்தது. அவன் மனம் சூனியத்தை பார்த்து, சந்தியா, என்னிடம் வந்துவிடு. சிதைந்து போன உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடு. இந்த வாய்ப்பை தந்து என்னை இந்த நரகத்திலிருந்து மீட்டுவிடு. உன்னிடம் வருவதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று குமரிக் கொண்டிருந்தது. எவ்வளவு நாளானாலும் சரி, எவ்வளவு யுகமானாலும் சரி, திரும்பவும் சந்தியாவின் வாழ்க்கையில் நுழைந்து அவளுக்கு வாழ்க்கையின் மீது பற்றுதலை ஏற்படுத்த வேண்டும். இதில் வெற்றி பெற்றாலும் சரி, பெறாவிட்டாலும் சரி, தன் உடலில் உயிர் உள்ளவரை அதற்காக பாடுபட வேண்டும். இந்த முயற்சியில் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட வேண்டியிருந்தாலும் சரி, அவன் அதை பொருட்படுத்தப் போவதில்லை. தன் பிடிவாதத்திற்கு இதை சவாலாக எடுத்துக்கொண்டான் அவன். அத்தியாயம் 14. மாதவன் என்றோ ஒரு பேச்சுக்காக வரச் சொல்லி கூப்பிட்டதை சாக்காக வைத்துக்கொண்டு ஒரு நாள் காலையில் சுதாவும் பாஸ்கரும் வந்து சேர்ந்தார்கள். 2 குழந்தைகளுக்கு தாயாகி விட்டிருந்த சுதா மஞ்சள் நிறத்தில் பொன்னாக மின்னிக் கொண்டிருந்தாள். என் கணவர் ஒரு கேஸை பற்றி ஸ்டடி செய்யணுமாம். அங்கே வந்து போகும் கூட்டம் அதிகம் இருப்பதால் ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இருப்பதில்லை. இங்கேயானால் அமைதியாக இருக்கும் என்று நான் தான் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்தேன் என்றாள் சுதா. பட்டிக்காட்டு வீடு என்றால் ஏதோ வவ்வாள்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். வீடு நன்றாகத்தான் இருக்கு. விசாலமான அறைகளை எல்லாம் பரிசீலித்துவிட்டு சொன்னான் பாஸ்கர். மாதவன் அவர்கள் வந்து தங்கியிருந்த 2 நாட்களும் வாசுவின் வீட்டிற்கு போகவில்லை. உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் என்றும் பிஸியாக இருப்பதாகவும் கடிதம் எழுதி வேலைக்காரனிடம் கொடுத்தனுப்பினான். அங்கே போனால் யார் என்ன விஷயம் என்று சுதா தூண்டி துருவி கேட்பாள் என்று பயந்தான். 3வது நாள் பிற்பகலில் மாந்தோப்பு வழியாக நடந்து கொண்டிருந்தான் மாதவன். மாதவனின் வீட்டுக்கும் சந்தியா இருந்த வீட்டுக்கும் குறுக்கே முள்வேலி இருந்தது. அதில் அடர்த்தியாக படர்ந்து பின்னிக் கொண்டிருந்தன காட்டுக்கொடிகள். ஏதோ யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தான் மாதவன் பேச்சுக்குரல் கேட்கவே சட்டென்று நின்று விட்டான். 2 நபர்கள் தனிமையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தெரிந்து கொண்டு கூட அவர்களுக்கு ஊறு விளைவிப்பது சரியில்லை. மாதவன் அங்கிருந்து போவதற்காக 2 அடிகள் எடுத்து வைத்தான். ஆனால் அங்கே அவ்வளவு தூரம் தனியாக நின்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் யார்? சரியாக அவன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காகவே என்பது போல, என் பேச்சை கேள் சந்தியா, உனக்கு இந்த தலையெழுத்து எதற்கு? என்னோடு வந்துவிடு, உன்னை கண்ணின் இமை போல காப்பேன் என்ற குரல் கேட்டது. அது பாஸ்கரின் குரல். மாதவன் சட்டென்று நின்று விட்டான். பாஸ்கருக்கும் சந்தியாவுக்கும் எப்படி அறிமுகம் ஏற்பட்டிருக்கும்? அவன் மூச்சை இழுத்து கொண்டு அடக்கிக் கொண்டே கேட்கத் தொடங்கினான். என்ன சொல்கிறாய்? திரும்பவும் கேட்டான். மன்னித்து விடு பாஸ்கர், இதுவரை நீ 4 முறை இப்படி கேட்டுவிட்டாய். நான் அங்கே வந்து என்ன செய்யப் போகிறேன்? எங்கே இருப்பேன்?
இது அர்த்தமில்லாத கேள்வி. என்னிடம் வந்துவிடு. எங்க வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம். பாஸ்கர், என் மனைவி ஏதாவது நினைத்து கொள்ளப் போகிறாளே என்றுதானே பயப்படுகிறாய்? அதையெல்லாம் என்னிடம் விடு. கல்யாணம் பண்ணிக்கொண்டு 2 குழந்தைகள் பிறந்து விட்டால் நான் சந்தோஷமாக இருப்பதாக எண்ணிவிடாதே. சுதா வந்த பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்தது உண்மைதான். ஆனால் சுதாவை என்றுமே நான் காதலித்தது இல்லை. கல்லூரியில் படிக்கும்போது நான் உன்னை எப்படி போற்றி வந்தேனோ அதே போலவே தான் இப்பொழுதும் போற்றிக் கொண்டிருக்கிறேன். இதை சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா? வெட்கம் எதற்கு? உண்மையை சொன்னதற்காகவா? ஆனாலும் சுதாவுக்கு நான் ஒன்றும் குறை வைக்கவில்லையே. ஒரு கணவன் தரக்கூடிய எல்லாம் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் என்றால் வேறென்ன? பணம், அந்தஸ்து, வசதிகள், சமுதாயத்தில் பெயரும் புகழும். இதை காட்டிலும் ஒரு பெண்ணுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்பது உன் எண்ணமா? தேவை இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெண்களில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சுதா இவற்றால் மட்டுமே திருப்தி அடைவாள். ஒரு வினாடி நிசப்தம். நான் போகிறேன். யாராவது பார்த்தால் நன்றாக இருக்காது. இங்கே யார் பார்க்கப் போகிறார்கள்? என் மனைவி தன் அத்தானுடன் கொஞ்சி குழாவிக் கொண்டிருப்பாள். அவனை பார்த்து விட்டால் போதும், அவளுக்கு தலைகால் புரியாது. உண்மையை சொல்லணும் என்றால் உன்னிடம் எதற்காக மறைக்கோணும்? என் மனைவிக்கு என் மீது அன்பு இல்லை. அவளும் அவள் அத்தானும் சின்ன வயதில் கல்யாணம் பண்ணி கொள்ளணும் என்று நினைத்திருந்தார்களாம். இந்த ஆள் ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து விட்டதால் சுதா காற்று வீசிய திசையில் என்னிடம் வந்து சேர்ந்தாள். ஜெயிலுக்கா? ஆமாம், அவன் பெரிய கேடி, உனக்கு தெரியாதா? மாதவன் இங்கே பற்கொலை நரநரத்தான். உள்ளங்கைகளை மடக்கிக் கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டான். ராஸ்கல்! அப்படியே அவன் மீது பாய்ந்து பல்லை தட்டிவிட்டாள். நான் போகிறேன் பாஸ்கர். என் பேச்சை கேளு. கொஞ்சம் யோசித்துப்பார். நிறைய யோசித்தாகிவிட்டது. இந்த பட்டிக்காட்டில் நிம்மதியாக இருக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கொள்ளணும் என்ற ஆசை எனக்கு இல்லை. 4 பேருக்கு நடுவில் வளைய வரணும் என்ற தவிப்பும் இல்லை. எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக போய்க் கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை. அது போதும் எனக்கு. நீ வேண்டுமென்றே இவ்வளவு வைராக்கியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய தலையெழுத்து என்ன என்றுதான் எனக்கு புரியவில்லை. வாழ்க்கையில் இன்னொரு தடவை அடிபட்டு விட்டால் தாங்கிக் கொள்ள முடியாதோ என்ற பயம்தான். அழகாய்த்தான் இருக்கு. மனிதர்களாக பிறந்து விட்டால் கஷ்ட நஷ்டங்கள் பலவிதமாக வந்து கொண்டுதான் இருக்கும். எனக்கு வந்த கஷ்டத்தைப் போல உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே வரவே கூடாது. சந்தியாவின் குரல் நொடுங்கியது. பைத்தியக்காரியாக இருக்கிறாயே. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ன? எந்த கஷ்டம் வந்தாலும் தைரியமாக துணிச்சலுடன் சமாளிக்கணுமே தவிர அந்த 2மே என்னிடம் இல்லை. வாழ்க்கையை வெறுத்து கொண்டே வாழ்வதால் என்ன லாபம்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. சில சமயம் யோசித்து பார்த்தால் நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றே எனக்கே புரியவில்லை. வாசு மட்டும் இல்லை என்றால், அவனுக்கு என் தேவை மட்டும் இல்லாமல் இருந்தாள். அவன் ஒருத்தன் உன் தலையில் பாரமாக உட்கார்ந்து விட்டான். தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் எனக்கு இருக்கும் ஒரே பந்தம் அவன்தான். உன் பேச்சு தோரணை எல்லாமே மாறிவிட்டது. சுறுசுறுப்பாக வளைய வந்து கொண்டிருந்த அந்த மின்னல் கொடி சந்தியாதானா என்று சந்தேகமாக இருக்கு. இப்பொழுதாவது அதை புரிந்து கொண்டால் சந்தோஷம். வருகிறேன் பாஸ்கர். மாலையில் வீட்டு பக்கம் சும்மா வாயேன். இல்லை, மாட்டேன். ஒரு வினாடி நிசப்தம். திரும்பவும் சந்தியாவின் குரல் ஒலித்தது. பாஸ்கர், ஒன்று மட்டும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் அறிமுகத்தை இங்கே யாரிடமும் சொல்லாதே. ஏன்? உன்னை விரும்புகிறவர்கள் யாராவது பொறாமைப்பட்டு கொண்டு பிரிந்து போய்விடுவார்களோ என்ற பயமா? சரி, உன் விருப்பம். சந்தியா போய்விட்டதை காலடியில் மிதிக்கப்பட்ட காய்ந்த இலைகளின் சத்தத்தில் இருந்து மாதவன் புரிந்து கொண்டான். தன் மீது எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் வாசுவுக்காக சந்தியா அதை பொருட்படுத்த மாட்டாள் என்று மாதவன் புரிந்து கொண்டான். சந்தியாவிடம் குடிகொண்டிருக்கும் இந்த கடுமையை தளர்த்த வேண்டுமென்றால் வாசு ஒருவன்தான் ஆதாரம். அதனால் மாதவன் அந்த ஆதாரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவனுக்கு பிடிவாதம் அதிகம். எதையாவது நினைத்து விட்டால் சாதித்தே தீர வேண்டும். அதுவரையிலும் உறங்கவும் மாட்டான். நினைத்தது நடக்க தாமதமானால் ஏமாற்றமடைந்து அந்த முயற்சியை கைவிடும் ஆள் இல்லை அவன். கடைசி வரையிலும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அதில் அலுப்போ சலிப்போ இருக்காது. தெரிந்தோ தெரியாமலோ சந்தியாவுக்கு தன்னால் மிகப்பெரிய அநியாயம் நிகழ்ந்து விட்டது. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தன்னை சேர்ந்தது என்று நினைத்தான். சந்தியாவின் வாழ்க்கையை சீரமைத்து அவளுக்கு ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்தி பட்டுப்போன அவள் வாழ்க்கையில் திரும்பவும் துளிர் விடும்படியாக செய்து பூக்களை மலர வைக்க வேண்டியது தன்னுடைய கடமை என்று நம்பினான். அதற்காகவே தீவிரமாக முயற்சி செய்யத் தொடங்கினான். அவளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் எந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நுட்பமாக அவன் மனம் ஊகித்தறிந்து கொண்டது. என்றாவது ஒரு நாள் வாசு மூலமாகத்தான் அவன் சந்தியாவை வெல்ல வேண்டும்.
15 நாட்களுக்குள்ளாகவே பட்டணத்திலிருந்து தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக ஸ்பெஷலிஸ்ட் ஒருவரை அழைத்து வந்து காட்டினான். அவர் வாசுவை பரிசோதித்துவிட்டு ஆபரேஷன் செய்தால் அவன் கால் குணமாகலாம் என்றும், ஆனால் 6-7 வாரங்கள் ஆஸ்பத்திரியிலேயே சிகிச்சைக்காக தங்கியிருக்க வேண்டும் என்றும் சொன்னார். சந்தியாவும் ஆயாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வாசுவின் ஆபரேஷனை பற்றி ஒரு முடிவுக்கு வருவதற்கு 1 மாத காலம் வாத விவாதங்கள் நடைபெற்றன. ஆபரேஷனுக்கு தேவையான செலவையெல்லாம் தற்சமயம் தானே ஏற்பதாகவும் பிற்பாடு சௌகரியப்படி தன் கடனை தீர்க்கும்படியும் மாதவன் சொன்னான். அக்கா, ஓ இஷ்டம், நீ வேண்டாமென்றால் நான் ஒன்றும் நினைத்து கொள்ள மாட்டேன் என்றான் வாசு. ஆயா கூட வாசுவின் பக்கம் வாதம் புரிந்ததால் கடைசியில் சந்தியா வேறு வழியில்லாமல் சம்மதிக்க வேண்டியதாயிற்று. அன்று தான் வாசு ஆபரேஷனுக்காக புறப்பட வேண்டிய நாள். மாதவன் தானே சுயமாக காரில் அழைத்துச் செல்லவிருந்தான். பின் சீட்டில் மெத்தென்ற தலையணைகளை வைத்தான். கார் வந்து வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றது. மாதவன் இறங்கி உள்ளே வந்தபோது சந்தியா வெளிரி போன முகத்துடன் வாசுவின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். ஆயா வாசுவுக்கு வேண்டிய சாமான்களை காரில் எடுத்து வைத்தாள். மாதவன் மெதுவாக கட்டிலுக்கு அருகில் வந்தான். அக்கா, நான் போய் வரட்டுமா? வாசு சந்தியாவின் முகத்தை பார்த்து கேட்டான். சந்தியா மெதுவாக குனிந்து வாசுவின் 2 கன்னங்களிலும் நெற்றியிலும் முத்தமிட்டாள். அழாதேக்கா, நீ அழுதால் என்னால் போக முடியாது. அக்காவின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னான். ஆபரேஷனுக்கு பயப்பட மாட்டாயே? இல்லை, எனக்கு என்ன பயம்? நீ ஒரு கால் பயந்தாள் தைரியம் சொல்லுவதற்கு நான் பக்கத்தில் இருக்க மாட்டேனே, அதுதான். நீ இல்லாவிட்டால் என்ன, மாதவன் தான் இருக்கிறாரே. சந்தியாவின் முகம் பொறாமையால் குன்றி போனதை வாசு கவனிக்கவில்லை. பார்த்து கொண்டே இரு, நான் ஒரே மாதத்தில் ஓடி வராவிட்டால் பார், வாசு உற்சாகமாக சொன்னான். 1 மாதம். சந்தியாவின் மனம் பாரமாக முணங்கியது. மாதவன் நேரமாகிவிட்டது என்று வாசுவை 2 கைகளாலும் தூக்கி கொண்டு காரை நோக்கி போனான். வலிக்கிறதா? வாசுவின் நெற்றியில் படிந்த வியர்வையை துடைத்து கொண்டே கேட்டான். இல்லை, வலித்தாலும் பரவாயில்லை. வாசு மாதவனின் கழுத்தை சுற்றிலும் கரங்களை போட்டுக்கொண்டே வலிய சிரித்தான். அவன் காட்டிய தைரியத்திற்கும் பொறுமைக்கும் எல்லோர் கண்களும் பணித்தன. கார் கிளம்ப போகும் முன்னால் மாதவன் சந்தியாவின் பக்கம் திரும்பினான். சந்தியாவின் பார்வை வாசுவின் முகத்தில் நிலைத்திருந்தது. மிக பிரியமான பொருள் ஏதோ தன்னை விட்டு பிரிந்து போனார் போலவும், கடைசி முறையாக கண்குளிர பார்த்து கொள்ளுவது போலவும் கண்களில் வேதனை நிரம்பியிருந்தது. வரச் சொன்னாலும் பரவாயில்லை, உங்க அக்கா வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றான் மாதவன். அக்காவை பற்றியா சொல்றீங்க? வராமல் இருப்பதே நல்லது. ஒரு கால் நான் வழி தாங்க முடியாமல் கத்தி அழுதாள். அதை பார்த்தால் தாங்கிக் கொள்ளவே முடியாது அவளால் என்றான் வாசு. கார் தொலைவில் மறைந்ததும் சூனியத்தை பார்த்தபடி சிலையாக நின்றுவிட்டாள் சந்தியா. இந்த உலகத்தில் தனக்கு எஞ்சியிருக்கும் ஒரே பந்தத்தை கூட மாதவன் பிரித்து ரொம்ப தொலைவுக்கு அழைத்துச் சென்று விட்டார் போலவும், தன்னை தனி ஆளாக்கி விட்டார் போலவும் தோன்றியது. அத்தியாயம் 15. வாசுவை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து போக ஏற்பாடு செய்தார்கள். வெளியே சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் வாசுவின் முகம் பயத்தால் வெளிறியிருந்தது. பக்கத்திலே இருந்த மாதவன் வாசுவின் கையை பிடித்துக்கொண்டு அன்புடன் பார்த்தபடி, பயமாக இல்லையே என்றான். பயம் எதற்கு? எல்லாம் நல்லபடியாக முடிந்தால் உங்கள் எல்லோரையும் போல நானும் வாழ முடியும். இல்லாவிட்டால் நொண்டியாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் கணக்கிட்டு கொண்டே கட்டிலோடு கட்டிலாக கிடப்பதை விட உயிர் போய்விட்டால். அப்படி சொல்லக்கூடாது, தைரியமாக இருக்கணும். வாசுவின் முகத்தில் விழுந்த கேசங்களை ஒதுக்கிக் கொண்டே சொன்னான் மாதவன். வாசு மாதவனின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டே, ஆனால் ஆபரேஷன் தியேட்டருக்குள் போவதற்கு முன்னால் உங்களிடம் ஒன்று கேட்பேன், நீங்கள் வாக்கு தரணும் என்றான். என்ன விஷயம்? சொல். என்றாவது நீ கேட்டதை நான் மறுத்திருக்கிறேனா? இல்லைதான். ஆனால் வாசு தயங்கினான். சொல்லு வாசு. ஒரு கால் எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அக்காவை பார்த்து கொள்ளும் பொறுப்பு உங்களுடையது. மாதவனின் விரல்கள் அந்த வார்த்தைகளை கேட்டதுமே முறுக்கேறி கொண்டன. வாசுவின் கண்கள் குளமாகிவிட்டன. எங்க சந்தியா ரொம்ப அப்பாவி. நீங்க அவளுடைய கடுகடுப்பை மட்டும்தான் பார்த்திருக்கீங்க. அவளுடைய நல்ல குணத்தை பார்த்ததே இல்லை. கடவுள் அவளை எல்லா விதத்திலும் வஞ்சித்து விட்டார். எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் சந்தியாவை தன்னந்தனியாக என்னால் ஊகித்து கூட பார்க்க முடியவில்லை. அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வீர்களா
இப்போ அதெல்லாம் எதுக்கு வாசு? சொல்லுங்கள். எனக்கு கவலை இல்லாமல் இருக்கும். சரி, ஆனால் சும்மா சொன்னால் போதாது. என் கைமேல் அடித்து சத்தியம் செய்து சொல்லுங்கள். அப்படியாகட்டும். இல்லை, சத்தியம் செய்யுங்கள். உன்மேல் சத்தியம் போதுமா? வாசுவின் தலைமேல் கை வைத்து சிரிக்கப் போனவன் கண்கள் குளமாகிவிட்டதால் சட்டென்று வாசுவை மார்போடு அணைத்து கொண்டு முகத்தை மறைத்து கொண்டான். நீங்கள் எவ்வளவு நல்லவர். சந்தியா என்றாவது உங்களை புரிந்து கொள்ளாமல் போக மாட்டாள். நர்ஸ் வாசுவை அழைத்து போக வந்தாள். வாசுவும் மாதவனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே இருந்து விட்டார்கள். திடீரென்று வாசு மாதவனின் கழுத்தை சுற்றிலும் கைகளை போட்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டே, ஒரு கால் எல்லாம் நல்லபடியாக நடந்தாள். எனக்கு திரும்பவும் நினைவு வந்ததுமே நீங்கள்தான் முதலில் என் கண்ணில் படணும் என்றான். உன் ஆபரேஷன் முடியும் வரை நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன். எல்லாம் நல்லபடியாக முடியும். தைரியமாக இரு வாசு. வாசுவின் தோள்களை சுற்றிலும் கையை போட்டு அழுத்தமாக மார்போடு அணைத்து கொண்டான் மாதவன். அக்கா விஷயத்தை மறந்துடாதீங்க. இதுதான் வாசுவின் கடைசி வார்த்தை. நர்ஸ் வாசுவை அழைத்துச் சென்று விட்டாள். ஆபரேஷன் அறை கதவுகள் மூடிக்கொண்டு விட்டன. வெளியே தனியாக நின்று விட்டான் மாதவன். ஒரு கால் வாசுவுக்கு ஏதாவது ஆகிவிட்டாள் என்றுமில்லாதவாறு பயத்தால் அவன் உடல் சிலிர்த்தது. சந்தியாவின் முகத்தை அவனால் பார்க்க முடியுமா? 2 நாட்களுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு ஆயாவும் சந்தியாவும் வந்தார்கள். முகத்தில் பலவீனம் வெளிப்படையாக தென்பட்ட போதிலும் வாசுவின் கண்களில் மட்டும் உற்சாகம் மின்னிக் கொண்டிருந்தது. அக்கா! வாசு! சந்தியாவின் கண்கள் அதற்குள் குளமாகிவிட்டன. கண்ணீர் பொலபொலவென்று வாசுவின் நெற்றியில் விழுந்தன. சி, எதுக்கு? அதுதான் எல்லாம் நல்லபடியாக முடிந்து விட்டதே. அக்கா, நான் க்ஷேமமாக பிழைத்துக் கொண்டதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? சொல்லு. வாசு கேட்ட தோரணையை பார்த்து சந்தியா அதிர்ந்து விட்டாள். உண்மையாகவே நீ மனப்பூர்வமாக சந்தோஷப்பட்டாள். நீ சுயமாக மாதவன் சாருக்கு நன்றி சொல்லு. அவருடைய நன்றி கடனை நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் தீர்த்து கொள்ள முடியுமா? நீயே சொல்லு அக்கா. அக்காவின் மனதில் மாதவனை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி ஆமாம் என்று ஒப்புக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று நினைத்த வாசு இதையே நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டான். ஒரு வினாடி தடுமாறிவிட்ட சந்தியா வாய் வார்த்தை வெளிவராமல் தம்பியையே பார்த்தபடி நின்று விட்டாள். வாசுவின் வார்த்தைகளை கேட்டு சந்தியா தன் பக்கம் வீசப்போகும் ஒரு குளிர்ந்த பார்வைக்காக பரபரப்புடன் காத்திருந்த மாதவனுக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. அங்கிருந்து நகர்ந்து வாசலுக்கு போனான். அவன் ஏன் வருத்தப்பட வேண்டும்? வாசு மூலமாக சந்தியாவுக்கு நேர்ந்த அநியாயத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். செய்துவிட்டான். அவ்வளவுதான். சந்தியா நன்றி சொல்லாவிட்டாலும் போகட்டும். அவன் தன்னால் முடிந்ததை செய்வான். ஹலோ மாதவன். மாதவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். ஜோதி ஓடி வந்தாள். மாதவன், நீங்க இங்கே? ஆச்சரியத்தை எல்லாம் கண்களாலும் புருவத்தாலும் எடுத்து காட்டிக்கொண்டே உரிமையுடன் அவன் கைகளை பிடித்து கொண்டாள். முதலில் நீ இங்கே வந்தாய், அதை சொல்லு என்றான் மாதவன். என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க? எனக்கு தெரிந்தவர்களுடைய பையனுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. சந்தியா திரும்பி அவர்களை பார்த்தாள். யார் அந்த தெரிந்தவர்கள்? உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத நண்பர்கள் யாரோ? ஜோதி உள்ளே எட்டி பார்த்தாள். இந்த பக்கமாகவே பார்த்து கொண்டிருந்த சந்தியாவின் பார்வையும் ஜோதியின் பார்வையும் கலந்தன. யாரு என்று கேட்டுக்கொண்டே மாதவனை தள்ளிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் ஜோதி. சந்தியா சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அட, நீயா? வேறு யாரோ நினைத்தேன். வியப்பை காட்டியபடி கேட்டாள் ஜோதி. நீங்கள் இருவரும் தெரிந்தவர்கள்தானா? அப்படி என்றால் அறிமுகப்படுத்த வேண்டிய வேலை மிச்சம். மாதவனும் சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தான். அவ்வளவு ஸ்பெஷலாக அறிமுகம் செய்து கொள்ள வேண்டிய பிரமுகர்கள் யாரும் இல்லை மாதவன். இவர்களை போய் எங்கே பிடித்தீங்க நீங்க? ஜோதி மாதவனை பார்த்து கேலியாக கேட்டாள். மாதவன் திகைப்படைந்தவனாக பார்த்தான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. முதலில் நீ இந்த அறையை விட்டு போ. வாசு கோபத்துடன் உரத்த குரலில் கத்தினான். வாசு, ஆயா கலவரமடைந்தவளாக அருகில் சென்றாள். ஜோதி அலட்சியமாக வாசுவை நோக்கி ஒரு விஷப்பார்வையை வீசிவிட்டு சந்தியாவிடம், அப்படியென்றால் அக்காவும் தம்பியும் நல்ல ஆளை பார்த்துதான் பிடித்திருக்கீங்க போலிருக்கு என்றாள். ஜோதி, மாதவன் தடுப்பது போல அழைத்தான். உங்களுக்கு இவர்களை பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு எந்த பயமும் இல்லை. இவர்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். எங்கே
துணிச்சல் இருந்தால் நிமிர்ந்து பார்த்து என்னோடு பேசச் சொல்லுங்கள், பார்ப்போம். உங்களிடம் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், நீங்கள் சிநேகம் வைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இவர்கள் இல்லை. அதற்குள் மாதவன் ஜோதியின் தோளை பற்றி தரதரவென்று வெளியே இழுத்து கொண்டு போய்விட்டான். ராட்சசி, இங்கே எப்படி வந்தாள்? மாதவன் சாருக்கு அவளை எப்படி தெரியும் என்றான் வாசு பற்களை கடித்து கொண்டே. சந்தியா அதற்குள் முகத்தை கரங்களால் பொத்திக் கொண்டு விசும்பத் தொடங்கினாள். ஆயா, அக்கா, தம்பி இருவரையும் தேற்றத் தொடங்கினாள். அத்தியாயம் 16. ஜோதி, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? படிப்பும் பண்பும் இருக்கிறவர்கள் பேசும் பேச்சா இது? இதுதான் மரியாதையா? வெளியே வந்த பிறகு மாதவன் கோபமாக கேட்டான். அவர்களுக்கு மரியாதை ஒரு கேடா? அந்த பெண் எவ்வளவு பாசாங்கக்காரின்னு உங்களுக்கு தெரியாது. அலட்சியமாக பதிலளித்தாள் ஜோதி. மாதவன் அவள் பேச்சை கேட்க விரும்பாதவனாக சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். அவர்கள் உங்களை எப்படி பிடித்தார்கள்? ஏன், அவ்வளவு தூர சிநேகம் பண்ணிக்கொள்ளக்கூடாதவர்களா? ஆமாம், அவர்கள் மனிதர்களே இல்லை, விஷப்பாம்புகள், ரொம்ப பயங்கரமானவர்கள். அந்த பெண் கல்யாணம் கார்த்தி எதுவும் ஆகாமலேயே குழந்தையை பெற்றெடுத்தாள். அது உங்களுக்கு தெரியுமா? மாதவனின் முகத்தில் திடீரென்று ரத்தம் குப்பென்று பாய்ந்தது. கடவுளே, சந்தியாவை இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து வேட்டை நாயாக துரத்தி இருக்கிறார்கள். அதில் சந்தேகமில்லை. ஆனாலும் ஜோதிக்கும் சந்தியாவுக்கும் எப்படி அறிமுகம்? அதையே கேட்டான். உங்கள் 2 பேருக்கும் எப்படி அறிமுகம் என்று. ஒரே கல்லூரியில் படித்தோம். கல்லூரியில் படித்த நாட்களில் இவள் செய்த ஆர்ப்பாட்டம் கொஞ்ச நஞ்சமில்லை. பெரிய ஜமீன்தாரின் மகளைப் போல அந்த மிடுக்கும் குதிரை வண்டியும். ஓஹோ, கேட்காதீங்க. பாவம், அத்தனை திமிரும் அந்த ஒரே அடியால் தணிஞ்சு போய்விட்டது. மாதவன் பதில் சொல்லவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டான். ஜோதி சந்தேகத்துடன் பார்த்தாள். இதெல்லாம் பொய் என்றுதானே நினைக்கிறீங்க? இந்த ஆண் பிள்ளைகளை அப்படித்தான். கொஞ்சம் சிவப்பாக அழகாக இருந்து விட்டால் போதும், கண்மண் தெரியாது. நான் பொய் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு ஆத்திரம் வருகிறது. அனாவசியமாக பிறரை வம்புக்கு இழுக்கும் குணம் எனக்கு கிடையாது. வேண்டுமானால் வாங்க, அழைத்து போய் காட்டுகிறேன். எதை? மாதவன் துணிந்து கேட்டுவிட்டான். அவள் பெற்று போட்டிருக்கும் புத்திர ரத்தினத்தை. பொய்! ரத்தம் வற்றிவிட்டது மாதவன் முகத்தில். அடராமா, நீங்கள் அவர்கள் வலையில் நன்றாக விழுந்து விட்டீங்க போலிருக்கு. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கென்ன வந்தது? வேண்டுமென்றால் உண்மையை தெரிந்து கொள்ளணும் என்று உங்களுக்கு உறுதியாக இருந்தால் என்னுடன் வாங்க, இப்போதை காட்டுகிறேன். பொறாமை ததும்பிக் கொண்டிருந்தது ஜோதியின் முகத்தில். காட்ட முடியாமல் போனால்? வலிக்கும் அளவுக்கு அழுத்தமாக ஜோதியின் கையை பற்றி கொண்டே கேட்டான். என் பேர் ஜோதி இல்லை. நீங்கள் என் முகத்தில் இனி விழிக்கவே வேண்டாம். மாதவன் இமைக்காமல் அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஏன், வருவதற்கு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையா? சவால் விட்டாள் அவள். இல்லை. அப்படியென்றால் இப்பொழுதே கிளம்புங்கள். வேகமாக முன்னால் நடந்தாள். மாதவன் பின்தொடர்ந்தான். அவன் இதயம் வேகமாக படபடத்தது. உடம்பில் இருந்த ரத்தமெல்லாம் கொதித்து முகத்தில் வந்துவிட்டது போல் இருந்தது. உண்மையா? உண்மையாகவே சந்தியாவின் மகன் உயிரோடுதான் இருக்கிறானா? ஆனால் வாசு ஏன் சொல்லவில்லை? சொல்ல விருப்பமில்லையா? அதனால் சொல்லாமலேயே விட்டுவிட்டானா? காரில் ஏறி அமர்ந்து கொண்டு ஸ்டேரிங்கின் மேல் வைத்த கைகள் லேசாக நொடுங்கின. கார் புறப்பட்டது. போகும் வழியில் ஜோதி சட்டென்று ஏதோ நினைவுக்கு வந்தார் போல, மாதவன், நீங்க ஒரு சின்ன பொய் சொல்லணும் என்றாள். என்ன பொய்? அந்த சிறுவனுக்கு தந்தை நீங்கள்தான் சொல்லணும். இல்லாவிட்டால் அவர்கள் காண்பிக்க மாட்டார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது என்றும், அந்த சமயத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்ததால் இப்படி நடந்துவிட்டது என்று பொய் சொல்லணும். இப்படி நடந்துவிட்டதற்கு ரொம்பவும் வருத்தப்படுவது போல நடிக்கணும். பையனை அழைத்து வந்து காண்பித்தால் ஆஸ்பத்திரிக்கு 10,000 நன்கொடை தருவதாக ஆசை காட்டணும். பையனை பார்க்க துடிதுடிப்பது போல நடிக்கணும். மாதவனின் முகம் இறுகிவிட்டது. சரி, எனக்கு ஆட்சேபனை இல்லை. கம்மி விட்ட குரலில் அவன் சொன்னதை கேட்டு திரும்பி பார்த்தாள் ஜோதி. தேங்க்ஸ். எனக்கு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் 1/2 மணி நேரம்தானே, பக்கத்திலேயே நானும் இருப்பேன். எல்லாவற்றிற்கும் நானே பதில் சொல்கிறேன் என்றாள். சந்தியாவை மாதவனுக்கு தெரியும் என்ற உண்மையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் சந்தியாவின் நிஜ சுரூபத்தை அவன் அறியும்படி செய்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாள் ஜோதி. அக்கா, மாதவன் சார் இன்னும் வரலையா? வாசு சோர்ந்து போனவனாக கேட்டான். இன்றைக்கு மாதவனும் சந்தியாவும் அன்பாக பேசிக்கொள்வார்கள் என்றும்
தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவர்களை திருப்தியோடு பார்க்கலாம் என்றும் நினைத்து கொண்டிருந்தான். ஜோதி திடீரென்று வந்து எல்லாவற்றையும் நாசமாக்கிவிட்டு போய்விட்டாள். ஒருவேளை சிநேகிதி விடாமல் பிடித்து கொண்டிருப்பாளாயிருக்கும் என்றாள் சந்தியா கடுமையான குரலில். நம்மை விட நெருங்கியவர்களாக இருப்பாள் என்று நினைக்கிறாயா? பொறாமையோடு கேட்டான் அவன். ஏன் இருக்கக்கூடாது? ஆனாலும் நீ ஒரு பைத்தியம். நாம் சிநேகிதர்கள் எப்படியடா ஆவோம்? அவரிடமிருந்து தர்மம் பெற்றுக்கொள்ளும் யாசகர்கள் தானே நாம். பிச்சைக்காரர்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? சந்தியாவின் இதயத்தில் எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. ஆனால் மேலுக்கு அமைதியாக தம்பியின் கேசத்தை வருடிக் கொண்டிருந்தாள். கடவுளே, தான் இங்கே எதற்காக வந்தாள்? ஆனாலும் அவனுக்கும் ஜோதிக்கும் எந்த விதத்தில் அறிமுகம்? அவனிடம் அவள் என்னவெல்லாம் சொல்லுவாளோ? வேறென்ன சொல்லுவாள்? இருக்கும் விஷயத்தை சொல்லுவாள். சொல்லட்டுமே. தனக்கென்ன பயமா? தன் வாழ்க்கை நாசமாவதற்கு காரணம் யார் என்று அந்த முட்டாளுக்கு எப்படி தெரியும்? அறைக்குள் நுழைந்ததுமே கட்டிலில் வாசு நல்லபடியாக படித்திருந்ததை பார்த்ததுமே முதல் முறையாக அவன்பால் நன்றியால் நெகிழ்ந்தது அவள் மனம். அதற்குள் ஜோதி வந்து விட்டாள். இப்பொழுதோ மாதவனின் பெயரைச் சொன்னாலே மனம் ரோஷத்தால் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. விதியின் வலிமையால் தன் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று வருந்திக் கொண்டிருக்கும் போது நடுவில் இவர்களின் தொல்லை வேறு. ஜோதிக்கும் மாதவனுக்கும் ரொம்ப நெருக்கம் போலும். ஜோதி வந்து அவன் கையை பற்றி கொண்டதிலிருந்தே தெரிகிறது. ஆனாலும் அவனுக்குத்தான் எத்தனை பேர் வேண்டும்? திருமணமான சுதாவுடன் காதல் நாடகமாடுகின்ற கயவனுக்கு திருமணமாகாத ஜோதியுடன் தொடர்பு இருப்பதில் ஆச்சரியம் என்ன? இவன் மறுபடியும் தன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறானே எதற்காக? அக்கா, அவர் இன்றிரவு இங்கு வரமாட்டாரா? ஹீன சுரத்தில் கேட்டான் வாசு. எனக்கு எப்படியடா தெரியும்? ஒரு கால் அவர் வந்தால் என்னை எழுப்ப மறந்து விடாதே. வாசுவின் கண்கள் தூக்க மயக்கத்தால் சொருகிக் கொண்டன. அவனுக்கு அருகில் இருக்கும் அக்கா தேவையில்லை. அங்கே இல்லாத மாதவன்தான் வேண்டும். சந்தியாவின் இதயம் பொறாமையால் வெந்து கொண்டிருந்தது. தன்னை விட மாதவனை அதிகமாக விரும்புகிறானா வாசு? அவனிடம் என்ன இருக்கிறது என்று எல்லோரும் இப்படி ஈர்க்கப்படுகிறார்கள்? வாசு மட்டுமே இல்லை. ஊரில் இருக்கும் தச்சன், குடியானவன், கூலியாட்கள் அத்தனை பேரும் அவனிடம் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு, சாமி என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று யோசனை கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரகிருதிகளுக்கு கடவுள் ஏன் தான் இந்த மாதிரி ஈர்ப்பு சக்தியை கொடுக்கிறாரோ தெரியவில்லை. மாதவனும் ஜோதியும் காரை விட்டிறங்கி நர்சிங் ஹோமுக்குள் நுழைந்தார்கள். சுமார் 20-30 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்து நிரந்தரமாக தங்கிவிட்ட ஆங்கிலேயர் ஒருவர் இந்தியாவில் இறந்து போன தன் மனைவியின் நினைவாக கட்டியிருந்த கட்டிடம் அது. அங்கே நர்சுகள் இலவசமாக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். பிரசவித்த பிறகு எந்த காரணத்தினாலாவது வேண்டாம் என்று விட்டுவிட்டு போன குழந்தைகளை எடுத்து வளர்த்து கிறிஸ்தவ மத போதகர்களாக பயிற்சி கொடுத்து வந்தார்கள். சாதாரணமாக இந்த நர்சிங் ஹோமிற்கு ஏழைகள், நாதியற்றவர்களை தவிர உயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ வசதி படைத்தவர்களோ வரமாட்டார்கள். ஜோதி சிவப்பாய் குள்ளமாய் இருந்த நர்ஸ் ஒருத்தியை சந்தித்து பிரசாத் பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். முதலில் சிறுவனை பற்றி எதுவும் சொல்லாமல் நர்ஸ் இருவரையும் சந்தேகத்துடன் பார்த்தபடி 1000 கேள்விகள் கேட்டாள். ஜோதி எல்லாவற்றிற்கும் சாமர்த்தியமாக தயங்காமல் பதில் சொன்னாள். மன்னிக்கணும், அந்த சமயத்தில் நான் இங்கே இல்லாமல் போய்விட்டேன். குரல் தழுதழுக்கச் சொன்னான் மாதவன். அதனால் என்ன? தவறு செய்வது மனித இயல்பு. தவறு என்று தெரிந்த பிறகு அதை திருத்திக் கொள்வதுதான் உத்தமர்களின் லட்சணம். உங்கள் ஜாடை சிறுவனிடம் நன்றாக தெரிகிறது. எனக்கு வேறு சாட்சியம் எதுவும் தேவையில்லை. எல்லா கேள்விகளுக்கும் ஜோதி பொருத்தமாக பதில் சொன்னதை கேட்டு திருப்தியடைந்த சிஸ்டர் மலர்ந்த முகத்துடன் இருவரையும் உட்கார வைத்துவிட்டு சிறுவனை அழைத்து கொண்டு வருவதற்காக உள்ளே போனாள். கிழித்தாள். உண்மையிலேயே நீங்க தான் தந்தை என்று நம்பிவிட்டாள் போலிருக்கு. கிண்டல் செய்வது போல ஜோதி சொன்னது மாதவனின் செவிகளில் விழுந்ததாக தெரியவில்லை. அவன் மார்பு வேகமாக துடித்தது. மகிழ்ச்சி, வியப்பு இரண்டும் கலந்த அபூர்வமான உணர்ச்சியில் அவன் மனம் சுழற்காட்சினால் சிக்கினார் போல கிர்ரென்று சுழன்று கொண்டே இருந்தது. இது உண்மையா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தது. 10 நிமிடங்களில் சிஸ்டர் திரும்பி வந்தாள். அவளோடு கூடவே அவன் சுண்டு விரலை பிடித்து கொண்டே 4-5 வயது சிறுவன் ஒருவன் நடந்து வந்து கொண்டிருந்தான். நல்ல போஷாக்குடன் வளர்ந்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக சிவப்பாக அழகிய பொம்மையைப் போலிருந்த அவனை பார்த்ததும் மாதவனுக்கு மூளையே கலங்கிவிட்டது. குட் ஈவினிங் சொல்லு என்றாள் சிஸ்டர். அவள் சொன்னதும் கைகளை நீட்டிக்கொண்டே குட் ஈவினிங்
என்றான் சிறுவன் வெட்கத்துடன். தன்னை நோக்கி நீண்டியிருந்த அந்த பிஞ்சு கரங்களை தொடுவதற்கு மாதவனின் கை லேசாக நடுங்கியது. ஆனால் சட்டென்று தன்னை எறியாமலேயே 2 கைகளையும் நீட்டி அருகில் இழுத்து அணைத்து கொண்டான். அவன் ஸ்பரிசம் பட்டதும் அவன் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. சந்தியாவுக்கு கண் தெரியவில்லை போலும். எவ்வளவு அழகான சிறுவன் என்றாள் ஜோதி. இல்லை இல்லை, அந்த பெண்ணுக்கு தெரியாது. பிரசவித்ததுமே உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிட்டது. பிழைக்க மாட்டாள் என்றே நினைத்தோம். பிரசவித்த 4-5 நாட்களிலேயே நர்சிங் ஹோமிலிருந்து அழைத்துச் சென்று விட்டார்கள். சந்தியாவுக்கு குழந்தை உயிரோடு இருக்கும் விஷயமே தெரியாதவாறு நாங்களே எடுத்து சில நாட்கள் வளர்ப்பது போல ரகசியமாக ஏற்பாடு செய்திருந்தார் அவள் தந்தை. அதற்கு பிறகு ரஜாகர் இயக்கத்தில் அவரை சுட்டுவிட்டதாக செய்தி தெரிந்தது. அப்புறமாக நான் எவ்வளவு முயன்றும் அந்த பெண் எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளவே முடியவில்லை. இப்போ எங்கே இருக்கிறாள் உங்களுக்கு தெரியுமா? ஜோதியும் மாதவனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தெரியாது. அந்த ரகளை நடந்த பிறகு கொஞ்ச நாள் வரை இந்த ஊரில் இருந்தாள். அப்புறமாக எங்கே போனாலோ எங்களுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் எனக்கு உடம்பு சரியாக இல்லாததால் வெளிநாட்டுக்கு போய்விட்டு சில நாள் கழித்து திரும்பி வந்தேன். வந்த பிறகு விசாரித்த போது எந்த விவரமும் தெரியவில்லை என்றாள் ஜோதி ரொம்ப இயல்பான குரலில். மாதவனின் செவிகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவன் கவனம் அங்கு இல்லை. அவன் கண்கள் அந்த சிறுவனையே அணுவணுவாக பரிசீலித்துக் கொண்டிருந்தன. சிஸ்டர் சொன்னதில் மிக இல்லை. அவனுடைய சிறுவயது போட்டோக்களில் அவன் இதே போலவேதான் இருந்தான். ஆனால் அந்த புருவங்களும் உதடுகளும் சந்தியாவை நினைவுபடுத்தின. சிறுவனின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த சிலுவையை பார்த்ததுமே அவன் மனம் இனம் புரியாத வேதனையில் துடித்தது. அவனுக்கு இந்த உண்மை மட்டும் தெரியாமல் இருந்திருந்தால் இந்த சிறுவன் சிஸ்டரின் பாதுகாப்பில் வளர்ந்து பெரியவனாகி ஏதாவது கிறிஸ்தவ மிஷனரியில் ஃபாதராக மாறியிருப்பான். கடவுளே, அதற்கு மேலே யோசிக்கவே முடியவில்லை அவனால். மாதவன், போகலாமா? இன்னும் உட்கார்ந்திருந்தால் சிஸ்டர் வேறென்ன கேள்விகள் கேட்பாளோ, எங்கே பிடிபட்டுவிட நேருமோ என்று பயந்த ஜோதி எழுந்து கொண்டாள். வந்த காரியம் முடிந்துவிட்டது. இனி இங்கே என்ன வேலை? ஜோதி அவசரப்பட்டதால் மாதவனும் எழுந்து கொள்ள வேண்டியிருந்தது. இருவரும் விடைபெற்றுக் கொண்டிருந்த போது சிஸ்டரின் கழுத்தை சுற்றி கரங்களை போட்டு காதில் ஏதோ ரகசியமாக சிறுவன் கேட்டான். என்ன என்றான் மாதவன் ஆர்வத்துடன். நீங்க யாருன்னு கேட்கிறான். சின்ன வயசுதான் என்றாலும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும் என்ற ஆர்வம் அதிகம் என்றாள் சிஸ்டர் சிறுவனின் கன்னத்தில் முத்தமிட்டபடி. தந்தை என்று சொல்லுங்கள் என்றான் மாதவன். ஜோதி சிரித்துவிட்டு அவனை வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டாள். சிஸ்டரின் அறையை தாண்டி வந்ததுமே அதுவரை அடக்கி வைத்திருந்த சிரிப்பை அதற்கு மேல் அடக்க முடியாமல் வாய்விட்டு பெரிதாக சிரித்தபடி, பழையாள்தான் நீங்க என்றாள். ஏன் என்றான் மாதவன் புருவங்களை நெறித்து. பின்னே எவ்வளவு நன்றாக நடிச்சீங்க. உண்மையில் நீங்க தான் தந்தைன்னு சிஸ்டர் நம்பிவிட்டாள். மாதவன், நீங்க இவ்வளவு நன்றாக நடிக்கக்கூடியவர் என்று கண்ணால் பார்த்த பிறகும் கூட நம்ப முடியவில்லை என்னால் என்றாள். வந்து காரில் அமர்ந்து கொண்டேன். மாதவன் சிரிக்கவில்லை. கம்பீரமாக ஸ்டேரிங்க்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டான். கார் போய்க் கொண்டிருந்தது. இப்போ சொல்லுங்க, சந்தியாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்பொழுதிருந்து என்று கேட்டாள் ஜோதி. ப்ளீஸ், வேறு எப்பொழுதாவது இதற்கு பதில் சொல்கிறேன். இப்பொழுது மட்டும் என்னை எதுவும் கேட்காதே என்றான். அவன் பார்வை சாலையின் மீது சலனமில்லாமல் நிலைத்திருந்தது. ஜோதி ஏதோ புரிந்து விட்டார் போல சிரித்தாள். அவன் கை மீது தன் கையை பதித்துவிட்டு, ஆல் ரைட், விடுங்கள். இப்பொழுதாவது இந்த ஜோதி பொய் சொல்லுகிறவள் இல்லை என்று நம்புவீர்கள் இல்லையா என்றாள் பெருமையுடன். உன் நன்றியை இந்த ஜென்மத்தில் என்னால் தீர்த்து கொள்ள முடியாது. எனக்கு ரொம்ப நன்மையை செய்திருக்கிறாய். இந்த ஜென்மம் முழுவதும் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் என்றான் மாதவன். அதற்கென்ன வந்தது? எனக்கு தெரிந்ததை சொன்னேன். இனிமேல் என் பேச்சை சந்தேகப்படாமல் இருந்தால் போதும், அதுவே சந்தோஷம் என்றாள். சிறுவனை பார்த்ததுமே மாதவன் என்னவோ போல் ஆகிவிட்டதை ஜோதி கவனிக்காமல் இல்லை. அப்படியென்றால் சமீபமாக மாதவனிடம் ஏற்பட்ட மாறுதலுக்கு காரணம் சந்தியாவாகத்தான் இருக்க வேண்டும். அவ்விருவருக்கும் எப்படி அறிமுகம் ஏற்பட்டதோ? எப்படி இருந்தால் என்ன, இந்த அடியால் இனி அவன் சந்தியாவின் நிழலை கூட தீண்டுவதற்கு அருவருப்படைவான். அதில் சந்தேகமே இல்லை. ஜோதி, இந்த சிறுவன் விஷயம் உன் ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியுமா, அல்லது உங்கள் எல்லோருக்குமே? இல்லை, எங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும்.
எங்களுக்கு கூட தெரிந்திருக்காது. ஆனால் சந்தியா இருந்த நர்சிங் ஹோமில் ஊரிலிருந்து வந்திருந்த எங்கள் உறவுக்கார பெண்மணியை உடல்நிலை சரியில்லாததால் சேர்ப்பதற்காக போயிருந்தோம். அங்கே சந்தியாவை பார்த்தோம். சந்தியாவின் ஆயா எங்களை பார்த்ததுமே மறைவாக பதுங்கிக் கொண்டாள். பிரசாந்த் அண்ணா அப்புறமாக வந்து எங்கள் அம்மாவிடம் சந்தியாவின் விஷயத்தை சொன்னான். அது மட்டுமில்லை, இந்த விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்ல வேண்டாம் என்றும் ஒன்றுமே தெரியாதது போல இருந்து கொள்ளும்படியும் என்னிடம் சொன்னான். ஆனாலும் அவரவர்களுக்கு அவரவர் பிரச்சனை. எங்கள் பெற்றோர் நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார்கள் எங்களை. கார் ஜோதியின் வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றது. உள்ளே வந்து அம்மாவை பார்த்துவிட்டு போகலாமே என்றாள் ஜோதி. இல்லை, வேலை இருக்கிறது, அப்புறமாக வருகிறேன். அப்புறமாக என்றால் நாளைக்கு வருகிறீர்களா? பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக வரணும். சரி. மாதவன் அதற்குள் காரை திருப்பி விட்டான். ஜோதி பெருமையுடன் கையை ஆட்டினாள். போகட்டும், பாவம், தேறிக்கொள்ள அவகாசம் வேண்டும். இந்த சமயத்தில் அவனை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்து எரிச்சல் உண்டாக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள். மாதவன் அங்கிருந்து நேராக நர்சிங் ஹோமுக்கு போனான். அவனுக்கு இப்பொழுது உலகத்தில் இருந்த ஆசையெல்லாம் அந்த சிறுவனாக உருவெடுத்து அவனை நோக்கி இழுத்துச் சென்று கொண்டிருப்பது போல தோன்றியது. அத்தியாயம் 17. இரவு ரொம்ப நேரம் கழித்து மாதவன் ஆஸ்பத்திரிக்கு உற்சாகத்துடன் திரும்பி வந்தான். சில நாட்கள் தொடர்ந்து வந்து நன்கு பழக்கப்படுத்தி கொண்ட பிறகு சிஸ்டர் சிறுவனை தருவதாக ஒப்புக்கொள்ளும் வரை அவன் விடவில்லை. நர்சிங் ஹோமிற்கு 10,000 ரூபாய் நன்கொடை தருவதாக வாக்களித்திருந்தான். அபூர்வமான பொருள் எதையோ பெற்றுவிட்ட திருப்தியும் சந்தோஷமும் அவனுக்கு ஏற்பட்டன. இந்த முறை அவன் சந்தியாவை நிமிர்ந்து பார்க்க அதைரியப்படவில்லை. அந்த சிறுவனை பார்த்த பிறகு சந்தியா தன் இரத்தத்தின் இரத்தமாகவும் தன் உடலில் ஒரு பகுதியாகவும் தோன்றியது. இப்பொழுது இருவருக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. சிஸ்டரின் கழுத்தை சுற்றிலும் கைகளை போட்டுக்கொண்டு மார்பில் முகத்தை பொத்திக் கொள்வது போல அந்த சிறுவன் என்றைக்காவது சந்தியாவின் கழுத்தை சுற்றிலும் அதுபோல கைகளை போட்டுக்கொள்வானா? இருவரும் அவ்வாறு இருக்கும் காட்சியை தன்னால் காண முடியுமா? என்றாவது ஒரு நாள் எதிர்காலத்தில் அந்த நாள் வந்தாக வேண்டும். அந்த நாளுக்காக அவன் தீவிரமாக பயிற்சி செய்யப் போகிறான். அவசியமானால் வாழ்க்கையையே பணயமாக வைப்பான். எப்படி இருக்கு? வாசுவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு நெற்றியில் கையை வைத்து பார்த்தான். உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருந்தான் என்றாள் ஆயா. அப்படியா? வந்ததுமே எழுப்பும்படி திரும்ப திரும்ப சொல்லிவிட்டுத்தான் தூங்கினான். 12 மணிக்கு எப்படியும் மருந்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ நான் அருகிலிருந்து பார்த்துக் கொள்கிறேன். மாதவனுக்கு வாசுவை பார்த்தபோது இதற்கு முன்னால் என்றும் இல்லாத அளவிற்கு சகோதர உணர்வு பெருக்கெடுத்தது. வாசு மட்டும் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு இந்த விஷயம் என்றைக்குமே தெரிய வந்திருக்காது. இந்த பாலத்தின் மூலமாகத்தான் அக்கறையில் தனியாக நின்று கொண்டிருக்கும் சந்தியாவை அவன் நெருங்க வேண்டும். வாசு மட்டும் இல்லாவிட்டால் அந்த ஆசை காணல் நீராகி இருக்கும். நாளை காலையில் நாங்கள் போய்விடுகிறோம் என்றாள் ஆயா. சந்தியாவின் வார்த்தைகளைத்தான் அவள் அவ்வாறு ஒப்பித்தாள் என்று உணர்ந்து மாதவன் சட்டென்று சந்தியாவின் பக்கம் திரும்பி பார்த்து, ஏன் என்றான். போய்விடுகிறோம், முற்றுப்புள்ளி வைத்தாற் போல சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து கொண்டாள் ஆயா. சந்தியா ஜன்னலுக்கு அருகில் உயிரில்லாத பதுமையைப் போல நின்றபடி வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். மாதவனுக்கு இன்றைக்கு சந்தியாவை தொட வேண்டும் போலிருந்தது. அருகில் இழுத்து அணைத்து கொண்டு ஏதேதோ பேச வேண்டும் போல இருந்தது. குறைந்தது அருகில் சென்று நிற்க வேண்டும் என்ற ஆவலையாவது நிறைவேற்றிக் கொள்வோம் என்று நினைத்தான். எழுந்து சந்தியாவின் அருகில் சென்று, ஏன் சந்தியா, எதற்கு என்று கேட்டான். சந்தியா சரேல் என்று திரும்பி பார்த்தாள். ஒரு வினாடி அந்த கண்களில் உலகத்தில் இருந்த வெறுப்பும் துவேஷமும் தென்பட்டார் போல் இருந்தது. அது மட்டும் இல்லை, இவனும் ஒரு மனுஷனா என்று தாழ்வான உணர்வு நிரம்பிய பார்வை அது. அதுவரை கற்பனை உலகில் மனக்கோட்டையை கட்டிக்கொண்டு மேகங்களில் ஊர்ந்தபடி சென்று கொண்டிருந்த மாதவனின் மனம் சுரேரென்று அந்த பார்வையால் தொப்பென்று கீழே வந்து விழுந்தது. யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட அவன் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் சரேல் என்று திரும்பி வந்துவிட்டான். அன்புள்ள அக்காவுக்கு, நான் இங்கு நலமாகத்தான் இருக்கிறேன். அடுத்த வாரம் டிஸ்சார்ஜ் செய்து விடுவதாக டாக்டர் தெரிவித்தார். 6 வாரங்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் ஓடிவிட்டன. அக்கா, எனக்கு விவரம் தெரிந்த பிறகு இவ்வளவு நாள் உன்னை விட்டு பிரிந்து இருந்ததே இல்லை. எப்பொழுது உன்னிடம் ஓடி வந்து சேருவேனோ என்று இருக்கிறது. 1 வாரம்தானே,
காலுக்காக டாக்டர் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் வேண்டாம் என்றால் மாதவன் சார் கேட்டுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அக்கா, திரும்பவும் என் 2 கால்களாலும் நான் நடந்தபோது எவ்வளவு நன்றாக இருக்கிறது தெரியுமா? பழைய வாழ்க்கையெல்லாம் கனவாக தோன்றுகிறது. படுத்து தூங்கவே பயமாக இருக்கிறது. திரும்பவும் எழுந்து கொள்ளும்போது நொண்டியாகவே படுக்கையிலிருந்து விடுவேனோ என்று தோன்றுகிறது. அந்த நினைப்பு வந்துவிட்டால் போதும், மயில் கணக்காக ஓட வேண்டும் என்று மனம் பரபரக்கிறது. இதை மாதவன் சாரிடம் சொன்னால் அவர் சிரித்துவிட்டு என் கன்னத்தை தடவி கொடுத்து, உனக்கு யோசனைகள் அதிகம், வேறொன்றுமில்லை என்கிறார். அக்கா, அவர் எவ்வளவு நல்லவர்! இது எந்த ஜென்மத்து கடனோ? நாம் கேட்காமலேயே கடவுள் அனுப்பிய தூதரைப் போல வந்து என் வாழ்க்கையை சீர்படுத்தி கொடுத்து விட்டார். நாம் என்ன செய்தால் அவர் செய்த உதவிக்கு கைமாறாகுமோ? நீயே சொல்லு. நீயோ அவரை பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை கூட சொன்னது இல்லை. இந்த விஷயம் நினைவிற்கு வரும்போதெல்லாம் நான் வெட்கத்தால் செத்துப்போய்க் கொண்டிருக்கிறேன். அவர் நல்லவர் என்பதால் இதை பொருட்படுத்தவில்லை. அக்கா, யாரோ உன் வீட்டில் உள்ள பொருளை திருடிவிட்டார்கள் என்று உலகத்தில் உள்ள எல்லோரையுமே திருடர்களாக எண்ணினால் நன்றாக இருக்குமா? எனக்கு தெரியும். எனக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் உனக்கு அவர் ஒருவர்தான் நெருக்கமானவர். அதை நீ எப்பொழுது உணரப்போகிறாயோ தெரியவில்லை. நீ எவ்வளவு அலட்சியமாக இருந்தாலும் அவர் கொஞ்சமாவது பொருட்படுத்துகிறாரா? அவ்வளவு பரந்த மனம் யாருக்குத்தான் இருக்கும் சொல்லு. இந்த ஒரு விஷயமே போராதா அவர் நல்ல குணத்தை தெரிந்து கொள்வதற்கு? நான் ஆதரவில்லாமல் இருப்பதை பார்த்து இரக்கப்பட்டு சிதைந்து போய்விட்ட நம் குடும்பத்தின் மேல் அனுதாபம் கொண்டுதான் அவர் இதையெல்லாம் செய்கிறாரே தவிர அவராக இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம்தான் என்ன? எனக்கு ஏனோ நீங்கள் 2 பேரும் நட்புடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. எனக்கு தெரியும், நான் இவ்வாறு சொன்னால் உனக்கு கோபம் வந்துவிடும் என்று. ஆனாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. முக்கியமாக சொல்ல வேண்டியதை மறந்துவிட்டேன். நேற்று ஆஸ்பத்திரிக்கு மோகன் வந்தான். அவன் மாமாவுக்கு விபத்து ஏற்பட்டு கை உடைந்து விட்டதால் இங்கே சேர்த்திருக்கிறார்களாம். நான் வராண்டாவில் நடைபெற்று கொண்டிருந்த போது தென்பட்டான். நான் திரும்பவும் நடப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டான். அவன் இப்பொழுது 10ஆம் வகுப்பு படிக்கிறானாம். கிரிக்கெட் நன்றாக ஆடுகிறானாம். அவனும் அவன் மூஞ்சியும். அவனுக்கு கிரிக்கெட் பேட் பிடித்துக்கொள்ள கற்றுக் கொடுத்ததே நான் தான். எனக்கு மட்டும் இந்த ஊனம் ஏற்படாமல் இருந்தால் நான் கூட அவனுக்கு சமமாக இருந்திருக்க வேண்டியவன் தானே. இப்போவும் ஒன்றும் மிஞ்சி போய்விடவில்லை, கவலைப்படாதே என்கிறார் மாதவன். இந்த மாதிரி சமயத்தில் நான் சோர்ந்து போய்விடாமல் எனக்கு தைரியம் சொல்லுகின்ற அவரை கை கொடுத்து கும்பிட வேண்டும். அக்கா, கால்தான் சரியாகிவிட்டதே. இனி நான் தொடர்ந்து படிக்கலாம் இல்லையா? நீ என்னை ஸ்கூலில் சேர்ப்பாயா? திரும்பவும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் போல ஸ்கூலுக்கு போகும் காட்சி கண்முன் நிழலாடுகிறது. சந்தியாவை போன்ற அக்காவையும் மாதவனை போன்ற சிநேகிதனையும் பெறுவதற்கு நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ? ஆயாவிடம் கேட்டதாகச் சொல். 4-5 நாட்களில் ஓட்டமாக ஓடி வந்து விடுவேன் என்று சொல். இப்படிக்கு வாசு. நீண்ட அந்த கடிதம் முழுவதும் மாதவனின் புராணம்தான். என்ன வேடிக்கை! துவேஷத்தாலும் அவமானத்தாலும் அக்காவின் மனம் துடித்து கொண்டிருக்கும் போது நன்றியாலும் நட்பாலும் தம்பியின் மனம் நெகிழ்ந்து கொண்டிருக்கிறது. கடிதத்தை எத்தனை தடவை படித்த போதிலும், அக்கா நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று ஒரு வார்த்தை கூட காணவில்லை. மாலையில் தோட்டத்தில் யோசனையுடன் நின்று கொண்டிருந்த சந்தியா பிற்பகலில் தம்பியிடமிருந்து வந்த கடிதத்தை திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் பண்ணி கொண்டிருந்தாள். வாசுவின் கால்கள் குணமாகிவிட்டது என்ற சந்தோஷத்தை மேற்கொண்டு படிக்கணும் என்று அவன் எழுதியிருந்தது விழுங்கிவிட்டது. அவளுக்கும் படிக்க வைக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் எப்படி? வேறு ஊருக்கு போய் படிப்பது என்றால் முடிகிற காரியமா? எவ்வளவு பணம் வேண்டும்? இந்த காய்கறி வியாபாரத்தில் வருவதை சிக்கனமாக செலவு செய்யும் போதே வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக இருக்கிறது. இன்னும் மேல் செலவுக்கு எங்கே மிஞ்சும்? சந்தியாவின் பார்வை தோட்டத்தின் மேல் நிலைத்தது. செடிகளும் கொடிகளும் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்தன. பூக்களும் காய்களும் தளதளவென்று இருந்தன. இந்த தோட்டம் சந்தியாவுக்கு கைக்குழந்தைக்கு சமம். கஷ்டப்பட்டு வாழ்வதில்தான் எத்தனை திருப்தி இருக்கிறது. தொடக்கத்தில் இந்த உழைப்பிற்கு உடம்பு ஒத்துழைக்கவில்லை. நாளடைவில் பழக்கமாகிவிட்டது. இப்பொழுது கஷ்டமாக இருக்கவில்லை, சந்தோஷமாகத்தான் இருந்தது. இந்த இடத்தை மேலும் கொஞ்சம் பண்படுத்தி தோட்டத்தை அந்த பக்கமாக விஸ்தரித்து விட்டால் நன்றாக இருக்கும். ஆனால் ஏகப்பட்ட செலவு. இன்னொரு ஆளின் உதவி தேவைப்படும். இப்பொழுதே அவளும் ஆயாவுமாக சேர்ந்து சக்திக்கு மிஞ்சி பாடுபட்டு வருகிறார்கள். பணத்தை மூலதனமாக போட வேண்டும். எல்லாமே பிரச்சனைகள்தான். அதற்காக வாசுவுக்கு படிப்பு விஷயத்தில் ஏமாற்றம் தருவதில்
விருப்பமில்லை. வாசு படித்துவிட்டு முன்னுக்கு வந்த பிறகாவது தனக்கு இந்த கஷ்டம் தீரலாம். வயோதிகமாவது நிம்மதியாக கழியும். எவ்வளவு நாட்கள்தான் அவளால் இதே போல உழைத்து கொண்டிருக்க முடியும்? அதனால் அதற்குள் வாசு இந்த பாரத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அளவிற்கு அவனை படிக்க வைக்க வேண்டும். திரும்பவும் பட்டணத்திற்கு போய் வேலை பார்த்தால் என்ன? இல்லை, முடியாது. திரும்பவும் பழைய மனிதர்கள், பழைய முகங்கள். சந்தியாவின் கண் முன்னால் ஜோதியின் முகம் நிழலாடியது. படிக்கும் நாட்களில் ஜோதிக்கு அவள் மீது காரணமே இல்லாமல் துவேஷம் இருந்து வந்தது. அன்று ஆஸ்பத்திரியில் தன்னை சந்தித்த பிறகு வெளியே போய் மாதவனிடம் என்ன சொல்லியிருப்பாள்? அதைத் தவிர சொல்லுவதற்கு எந்த விஷயமும் இல்லையே. ஆனால் இந்த துர்பாக்கியத்திற்கெல்லாம் காரணம் யார்? எல்லோரையும் போல இல்லாமல் இப்படி தன்னந்தனியாக வசிப்பதற்கான மூல காரணம் யார்? யார் என்று அந்த கயவனுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லுவார்கள் அவனுக்கு? எல்லாவற்றையும் விட அவள் ரொம்ப அருமையானதாக போற்றி வந்தது தந்தையின் அன்பைத்தான். அந்த தந்தை கூட கடைசி காலத்தில் அவளை அலட்சியம் செய்ததோடு குடும்ப மானத்தை கெடுக்க வந்த ஓடுகாலியாக பார்த்து வந்தார். அவர் பார்வையையும் கண்களில் தென்பட்ட வெறுப்பையும் நினைத்து பார்த்தாலே இன்றைக்கும் மனம் பரிதவிக்கும். தந்தையின் அன்பை இழந்து அவள் அனுபவித்த நரகத்தை பற்றி யாருக்கு தெரியும்? வாசுவுக்கு அவன் கால்களை குணமாக்கியதால் மாதவன் தெய்வமாக தோன்றலாம். ஆனால் தன் வாழ்க்கையை கருணையின்றி நசுக்கி நாசமாக்கிவிட்ட அவனை அவளால் வெறுக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஆனாலும் இது என்ன துரதிருஷ்டம்! அவனே வந்து இத்தனையும் வாசுவுக்கு பண்ணுவது எவ்வளவு வேடிக்கை! அதுவே வேறு யாராவதாக இருந்தால் நன்றியால் தன் சரீரத்தையே செருப்பாக தைத்து போட்டிருப்பாள். இப்பொழுதோ நிலைமை வேறு. வாசுவுக்கு அவளுடைய இந்த வருத்தமெல்லாம் எப்படி தெரியும்? வெட்கத்தை விட்டு அவளால் சொல்லத்தான் முடியுமா? நிசப்தமாக இதை ஜீரணித்துக் கொண்டு மௌனமாக இருப்பதைத் தவிர வேறு வழியில்லை. அவளுக்கு வேண்டியது வாசுவின் நலன். அவனை குணமாக்கி திரும்பவும் வாழ்வு கொடுப்பவர்கள் பரம விரோதியாக இருந்தாலும் அவள் மண்டியிட்டு பிச்சை வாங்கிக் கொள்வாள். மாதவன் மீது அவளுக்கு இருந்த வெறுப்பும் அவன் தரும் பொருள்களை பார்த்து அருவருப்படைவதும் ஆயாவுக்கு புரியாத விஷயம். கண்களாலேயே என்ன காரணம் சொல்லுமா என்று வேண்டுவாள். ஆனால் வாய்விட்டு கேட்டுக்கொள்ள மாட்டாள். என்னதான் பெற்ற தாயாக வளர்த்தாலும் சில விஷயங்களில் எஜமானி வேலைக்காரி என்ற வரம்பு தடுத்து நிறுத்திவிடும். அதற்குள் மேகங்கள் திரண்டு கொண்டிருந்த வானத்திலிருந்து படபடவென்று தூறல் விழத் தொடங்கியதுமே சந்தியா நிமிர்ந்து பார்த்தாள். வானத்தில் மேற்கு திசையிலிருந்து மழை மேகங்கள் கும்பலாக திரண்டு இந்த பக்கமாக வேகமாக வந்து கொண்டிருந்தன. நல்ல மழை வரப்போவதை உணர்ந்து கொண்ட சந்தியா விடுவிடுவென்று வீட்டிற்கு புறப்பட்டாள். அத்தியாயம் 18. பெரிய மழை வரும் போலிருக்கு, நீ நடைந்து போய்விடுவாயோ என்று பயந்தேன் என்றாள் ஆயா எதிரே வந்தபடி. அதற்குள் காற்று வலுத்தது. பார்த்து கொண்டிருந்த போதே கும்ப வருஷமாக மழை பெய்யத் தொடங்கியது. இருட்டி விட்டது. வேகமாக வீசிய காற்றுக்கு கதவுகளும் ஜன்னல்களும் அடித்துக் கொண்டன. வானத்தில் மின்னலும் இடியும் உருமிக் கொண்டிருந்தன. தோட்டம் முழுவதும் பூவும் காயுமாக இருக்கிறது. இந்த காற்றையும் மழையையும் பார்த்தாள் என்றாள் சந்தியா கவலையுடன். ஆயா பதில் பேசவில்லை. இந்த மழையில் தோட்டத்திற்கு ஏதாவது ஆகிவிட்டால் அது சந்தியாவின் மனதை எவ்வளவு பாதித்துவிடும் என்று அவளுக்கு தெரியும். மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் எவ்வளவு பாடுபட்டு பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று அவள் அறியாதவளா என்ன? இரவு முழுவதும் மழை பெய்து கொண்டே இருந்தது. காலையிலும் குறையவில்லை. மாறாக காற்றின் சீற்றமும் அதிகரித்து விட்டது. பகல் முழுவதும் ஒரு நிமிஷம் கூட விடாமல் சோவென்று பெய்து கொண்டே இருந்தது. மாலை ஆனதும் ஒருமுறை தோட்டத்திற்கு போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றாள் சந்தியா. இந்த மழையிலா? உனக்கு மூளை பிசங்கி விட்டதா என்ன? ஆயா கடிந்து கொண்டாள். இந்த ஊருக்கு வந்த பிறகு இந்த 2-3 ஆண்டுகளில் இதுபோல பெரிய மழையை பார்த்ததே இல்லை. பழைய வீடு என்பதால் ஓட்டு வழியாக வீட்டுக்குள் மழைநீர் ஒழுகிக் கொண்டிருந்தது. இருட்டி விட்டது. ஆயா ஏற்றி வைத்த லாந்தர் விளக்கு காற்றுக்கு படபடத்து கொண்டிருந்தது. இன்று இரவும் மழை குறையாதது போல இருந்தது. வாசுவின் கட்டிலில் முடங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சந்தியா. ஆயா வீட்டிலிருந்த தவளையையும் பெரிய பெரிய பாத்திரங்களையும் எடுத்து வந்து ஒழுகிக் கொண்டிருந்த இடங்களில் வைத்தாள். வீடு முழுவதும் வெள்ளக்காடாகிவிட்டது. சுவரிலிருந்து மழைநீர் ஊறி கசியத் தொடங்கியது. சந்தியா சிலையாக உட்கார்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். வாசல் கதவை திறந்தாற் போல சத்தம் கேட்டது. யார் என்றாள் ஆயா சத்தமாக. யாருமில்லை, உனக்கு எல்லாமே சந்தேகம்தான். காற்றின் சத்தம், வேறு இல்லை என்று அழுத்து கொண்டாள் சந்தியா. யாரோ கூப்பிட்டார் போல இருந்தது.
வேண்டுமானால் போய் பார்த்துவிட்டு வாயேன். இந்த இருட்டில் யார் வரப்போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு சொன்னாள் சந்தியா. ஆயா போய் கதவை திறந்ததுமே மாதவன் ரெயின்கோட்டிலிருந்து நீர் சொட்ட சொட்ட உள்ளே வந்தான். அவனை பார்த்ததுமே சந்தியா சரையல் என்று எழுந்து நின்றாள். இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். இதோட தொடர்ச்சியா அடுத்த பாகத்தை கேட்கணும்னா இந்த வீடியோட இறுதியில் அடுத்த பாகத்துக்கான கார்டு ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும், நேராக இதோட அடுத்த பாகம் வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இதோட அடுத்த பாகத்துக்கான இணைப்பை நான் கொடுத்துருக்கேன். அதுபோக என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் அந்த நாவலுக்கான முதல் பாக வீடியோவோட லிங்க்கும் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் முதல் பாகத்தை தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட விளக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் கேட்க போகிற கதையோட முதல் பாக வீடியோவும் கீழே இருக்கும், அதே மாதிரி அடுத்த பாக வீடியோவும் கீழே இருக்கும். ஓகே, அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.